தவறுகளை சுட்டிக்காட்டி உணர்த்துவதில் நவீன நக்கீரரான இன்றைய கருத்தரங்க நாயகர் மதிப்பிற்குரிய திரு நெல்லைக்கண்ணன் அவர்களை தலைவர்கள் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்பிற்குரிய பெரியவர்களே, நான் நக்கீரன் இல்லை. நக்கீரன் ஒரு முட்டாள். ஏனென்றால் சிவபெருமானின் மனைவி தலையில் மனம் இருக்குமா இல்லையா என்று சிவபெருமானுக்குத்தான் தெரியுமே ஒழிய அது நக்கீரன் பேசியிருக்கிறது. ஆகவே சகோதரி, நான் நக்கீரன் இல்லை. நீங்கள் அதனை முதல்ல, இந்த தமிழ்நாட்டில் பல ஊமைகள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன. அவரு நாட்டில் இருக்கிற பெண்களை பற்றி சொல்லி இருக்கலாம். ஏனென்றால் கவிஞர்கள் பல பெண்களோடு பழகி இருப்பார்கள். ஆனால் இறைவன் தன் மனைவி குறித்து கேட்கிற பொழுது அங்கேயும் மனம் கிடையாது என்று சொன்னால் எவனுக்கு கோபம் வராது? சிவனுக்கு கோபம் வந்தது. அதுதான் விஷயம். ஆகவே ஊமைகள் தவறாக வருகின்றன நாட்டில். ஒரு தலைப்புத்தானே தந்தேன், அதற்கே இத்தனை தகராறா? இந்த தலைப்பை என்னிடம் கேட்டவரின் பெயரே உலகத் தலைவர்களிலே ஒரு தலைவரின் பெயர், ஸ்டாலின். உலகப் போரின் போது ரஷ்யாவிலே ஒரு இளைஞன் ஒரு புதிய தாது பொருளை கண்டுபிடிக்கிறான். ஸ்டாலின் அங்கே தலைவர். ஸ்டாலினை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அந்த இளைஞனை ஸ்டாலினை அழைத்து விடுகிறார், பார்க்க வேண்டும் என்று. அந்த இளைஞன் போகிறார். ஸ்டாலின் அந்த இளைஞனை பலபட பாராட்டிவிட்டு கடைசியிலே கேட்கிறார், உனக்கு ஏதேனும் ஆசை இருக்கிறதா? ஸ்டாலின் என்றால் அஞ்சுகிற நாட்டில் அந்த ரொம்ப யோசித்த அந்த இளைஞன் சொல்லுகிறான், நான் உன் பெண்ணை காதலிக்கிறேன். அவள் உன்னை காதலிக்கிறாளா என்று ஸ்டாலின் கேட்கிறார். அது தெரியவில்லை. நீ இப்பொழுது போ, அவள் உன்னை காதலிப்பாள். ஏனென்றால் இந்த நாட்டிற்கான பெரிய சாதனை நீ செய்திருக்கிறாய், அவள் உன்னை காதலிப்பாள் என்று ஸ்டாலின் சொல்லுகிறார். இந்த இளைஞன் திரும்பி போகிறான். போகிற பொழுது ஸ்டாலின் அவனை நிற்க சொல்லி மீண்டும் சொல்லுகிறாள், நீ போ, அவள் காதலிக்கிறாளா என்று பார். அவள் காதலிக்கவில்லை என்றால் நீ வருத்தப்படாதே. ஏனென்றால் நான் உன்னை காதலிக்கிறேன். நீ இந்த நாட்டிற்காக பாடு. தலைவர்கள் என்று தலைப்பு கொடுத்ததுனாலே அது தவறா? ஏன் நல்ல தலைவர்களை பற்றி பேசுவேன் என்று ஏன் நம்பக்கூடாது? சென்னையே அதிர வைக்கும் என்று எனக்கு தெரியும். அது ஏனென்றால் சென்னை புத்தக கண்காட்சியில 2.25 மணி நேரம் பேசினேன். என்னை மறந்து மிகப்பெரிய கூட்டம். அவர்களே ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு அங்கே நக்கீரன் கோபால் என்று கொண்டிருந்தார். லேனா தமிழ்வாணன் கூட்டத்தை என் பிள்ளை பழனி பாரதி வந்திருந்தது, அறிவுமதி, இவர்களெல்லாம் என்னுடைய பிள்ளைகள். நான் ரொம்ப அன்பா இருக்கிறோம். அதனாலதான் வந்திருக்காரு. நாளை கவியருங்க. இன்னைக்கே நேற்று அவர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவருக்கு விருது நேற்று கொடுத்தாரு. பொள்ளாச்சிக்கு வந்துட்டு ஒன்றும் தப்பில்லை தலைவர்களை பற்றி பேசுவது. எனக்கு இந்த ஸ்டாலினின் மீது எனக்கு அழுக்காரே வராது. பொறாமை வந்திருந்தால் நான் அரசியலில் மந்திரி ஆகியிருப்பேன். பொறாமை வராத காரணத்தினாலே தான் மனிதனாக இருக்கிறேன். ஆகவே ஸ்டாலினின் மீது எனக்கு பொறாமை வருகிறது. ஒரு இளையவர், ஒரு சட்டம் படித்தவர், தன்னை முழுமையாக மக்களுக்காக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பது என்பது இந்த நாட்டிலே நடக்காத காரியம். அதில் இன்னொரு பாராட்டும் கூட, நம்முடைய சில தலைவர்களுக்கு இவருக்கு இடையூறு செய்யாமல் இருக்கிறார்களே, இந்த நாட்டில் அது ஒரு பெரிய சிரமம். எவனாவது நல்லவனாக, நாணயமானவனாக, நேர்மையானவனாக, உண்மையானவனாக, உழைக்கிறவனாக, மக்களுக்காக பாடுபடுகிறவனாக இருந்து பெயர் எடுத்தான் என்றால் அவனை முடிப்பதற்கென்றே தலைவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். ஆனால் ஸ்டாலின், என் அருமை தோழனே, உன்னை முடிப்பதற்கென்று எவனும் முயலமாட்டான் என்று எனக்கு தெரியும். அப்படி எவனும் முயலுவான் என்றால் அதிலே முதல் பலியாக இந்த நெல்லைக்கண்ணன் வந்து நிற்பான். அவன் எத்தனை பெரிய கொம்பனாக இருந்தான். ஏனென்றால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்டாலின் வேண்டும். மக்கள் சிந்தனை பேரவை எது முந்தைய இந்தியாவை தெரிந்து கொள்வதும் எதிர்கால இந்தியாவை படைப்பதுமான, அதுதானே உங்கள் லட்சியமே. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது போல நூலகம் இல்லா ஊரில், எங்கள் ஐயா குமாரசாமி கூட சொன்னார், இந்த வருடமே நூலகம் வேண்டாம், இந்த வருடம் புத்தகம் வாங்கட்டும், அடுத்த வருடம் நூலகத்தை பார்ப்போம் என்று சொன்னார்கள். படிக்கணும். நான் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்காதவன், வெளியில் வந்து படித்தேன். பழனி பாரதிக்கு என்ன ஆச்சரியம், எப்படி தினசரி படிக்கிறீர்கள் என்று கேட்பார். என்னோடு 28 ஆண்டு காலம் வாழ்ந்த என் மனைவிக்கே தெரியாது நான் எப்பொழுது படிக்கிறேன் என்று. ரொம்ப பச்சையாக சொல்லுதா இருந்தால் எனக்கே தெரியாது நான் எப்பொழுது படிக்கிறேன். எப்பொழுதோ எழுந்திருப்பேன், எப்பொழுதோ படிப்பேன். படிக்கிற பொழுது அந்த புத்தகம் தேவையான புத்தகமாக இருந்தால் மனதிலே நின்று கொள்ளும், தேவையற்ற புத்தகங்கள் விட்டுவிடும். குமாரசாமி ஐயா சொன்னார், கவர்ச்சி
கவர்ச்சி எப்பொழுதும் இருந்திருக்கிறது, எந்த காலத்திலேயும் இருந்திருக்கிறது, என்றைக்கும் இருக்கும், என்றைக்கும் இருக்க வேண்டும். இருந்தால் தான் மனித குலம் தழைக்கும். அதிலே சிக்கல் செய்துவிடக் கூடாது. நீங்கள் நூற்களை படி என்பதற்காக மனைவியோடு வாழாதே என்று சொல்வது முழு முட்டாள்தனம். மனைவியே ஒரு நூல், அவளையே இவன் சரியாக படிக்கவில்லை என்றுதான் எனக்கு வருத்தமே அதுதான் எனக்கு. இவர்கள் மனைவிமார்களையே படிக்காதவர்கள், இவர்களை போய் நூல்களை படியுங்கள் என்று இந்த ஸ்டாலின் சொல்லுகிறாரே என்று வருத்தம். முதல் அவளை படிக்க வேண்டுமே இவர்கள். புத்தகத்தை படிப்பதற்கு முன்பு மனிதர்களை படிப்பதற்கு இவர்கள் பயில வேண்டும். எனக்கு இன்னொரு ஆச்சரியம், நூலுக்கு பெயர் போனதே ஈரோடு தானே. நூலுக்கு பெயர் போன ஈரோட்டில் இவர் நூற்களை அறிமுகம் செய்கிறார். ஒன்று, இந்த ஈரோட்டிலே தான் ஒருவன் தமிழகத்து மக்களை சிந்திக்க வைப்பதற்காக அவன் கைச்செலவிலே 2 அணாவுக்கும் 4 அணாவுக்கும் 1 ரூபாய்க்கும் புத்தகம் போட்டு அந்த கிழவனை அதை மேடையிலே அடுக்கி வைத்துக் கொண்டு இதையெல்லாம் நான் புத்தகமாக போட்டிருக்கிறேன், 2 அணா தான் விலை வாங்கு என்று சொன்ன ஒரு வெண்தாடி கிழவன் இங்கே வாழ்ந்தவன் தான். அவனையெல்லாம் மறந்து ரொம்ப நாளாகிவிட்டது. அவன் கற்றுத்தந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களே கையவர்களாக மாறி போனதனாலேயே தமிழ்நாட்டிலே துறவிகள் அதிகமாகி போனார்கள். அவர்கள் சரியாக இருந்திருந்தால் துறவிகளும் வந்திருக்க மாட்டார்கள், தேவையில்லாமல் சிறைச்சாலைக்கும் போயிருக்க மாட்டார்கள், அவர்கள் பத்திரமாக இருந்திருப்பார்கள். அது அவனை மறந்ததனால் வந்த வினை. அவன் யாருடைய சீடன்? எந்த சத்திய சோதனை 27 ரூபாய்க்கு இங்கே வாங்கலாம் என்று அருமை தோழர் ஸ்டாலின் சொல்லுகிறாரோ அந்த சத்திய சோதனை எழுதிய காந்தியடிகளுடைய உண்மை சீடர் தந்தை பெரியார். உண்மை சீடர் என்று நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும். காந்தியின் பெயரில் பலர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் காந்தியவாதிகள் அல்ல. காந்தியின் உண்மையா சீடராக இருந்தவர் தந்தை பெரியார். அதனாலேதான் கள்ளுண்ணா போழ்தில் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கோல் உண்டதன் சோர்வு என்று வள்ளுவ பேராசான் 10 குறட்பாக்கள் எழுதினானே. கள்ளுண்ணாமை என்று மனிதனின் அறிவை, மனிதனின் எதிர்காலத்தை, மனிதனின் குடும்பத்தை சிதைக்கிற இந்த கல்லை ஒழிக்க வேண்டும் என்று காந்தியடிகள் பாடுபட்ட பொழுது தனக்கு சொந்தமாக இருந்த 2000 பனைமரங்களையும் தென்னமரங்களையும் அந்த பெரியவர் தான் வெட்டி வீழ்த்த சொன்னார். நண்பர்கள் கேட்டார்களாம், ஏன் ராமசாமி அத்தனை வெட்டச் சொல்லுகிறாய், நாம் தான் இறக்கப் போவதில்லையே என்று. அவர் பதில் சொன்னாராம், எனக்கு தெரியாமல் எவனாவது இறக்கினாலும் அது என் கொள்கைக்கு விரோதம். காந்தியடிகளோடு அதான் பெரியார். கதர் துணியை தோளிலே தூக்கிக் கொண்டு அவர் மட்டுமல்ல தன்னுடைய மனைவி நாகம்மையையும் அழைத்துக் கொண்டு ஊர் ஊராக சென்று விட்டவர். என்ன செய்வது, அவரும் அந்த காந்தியடிகளை விட்டு விலகுவதற்கு திருநெல்வேலி மாவட்டம் தான் காரணமாக இருந்தது. சேர்மாதேவி குருகுலம், பிராமண பையனுக்கு தனி சாப்பாடு, மற்ற பையர்களுக்கு தனி சாப்பாடு என்று வாவேஸ்வரருடைய ஆசிரமத்தில் பிரச்சனை வருகிற பொழுதுதானே அவர் வெளியேறுகிறார். சரி, அவர் தானே தெளிவாக இருந்தார். அவர் ஒருவர்தான் காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது பெரியார் தான் சொன்னார், இந்த நாட்டிற்கு காந்தி நாடு என்று பெயர் விடுங்கள். வேற எவனும் சொல்லல. அவர் சொன்னது போல இந்த நாட்டிற்கு காந்தி நாடு என்று பெயர் விட்டிருந்தோம் என்றால் அருப்புக்கோட்டையிலே கோட்சே வாழ்க என்று நம்முடைய தமிழ் இளைஞன் ஊர்வலம் நடத்தி இருக்க மாட்டான். நாம் பெரியார் சொல்லை கேட்கவில்லை. சரி, யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டாரோ அந்த தலைவரோடவே வாதிடுகிற, அவரோடைய தெளிவுபடுத்திக் கொள்ளுகிற அந்த தேர்ந்த ஞானம் பெரியாருக்கு இருந்தது. அவையர் பிரச்சனையினால் வெளியேறுகிறார் சொல்லுகிறார், பிராமணர்கள் ஆதிக்கம் காங்கிரசிலே அதிகமாகிவிட்டது, மற்ற ஜாதியினருக்கு எந்த சலுகையும் இந்த நாட்டிலே நடக்கப் போவதில்லை என்று பேசுகிற பொழுது காந்திஜி பெரியாரை சந்தித்து பேச ஆசை கொள்கிறார். ராஜாஜியிடம் சொல்லுகிறார். தேவதாஸ் காந்தியும் ராஜாஜியும் பெங்களூரில் காந்தி தங்கி இருக்கிற பொழுது பெரியாரை அழைத்து செல்கிறார். நிறைய பேசுகிறார். ஏன் இந்து மதத்தை எதுக்குறீங்கன்னு கேட்கிறார். யாரு? காந்தி. காந்தியடிகள் ஒரு செய்தி சொல்றாரு, மற்ற மதத்துல நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது ராமசாமி, ஏன்னா அதெல்லாம் காலம் தெரியும், கால அவகாசம் தெரியும். இஸ்லாம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல இருக்காரு, அங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறாரு, அதுக்கு முரண்பட்ட செய்தி ஏதாவது நீ சொன்னா அவனுக்கு உன்னை கொன்றுவான் இல்லைன்னா வெட்டிடுவானுங்க. ஆனா இந்த மதத்துல தான் என்ன வேணும் பேசலாமே, இதுல இருந்தான்னாங்கிறார் காந்தி. இவர் சொல்றாரு, அப்படி ஒரு மதமே கிடையாதுங்கிற பொழுது அதுக்கு அதுல ஏன் நான் இருக்கணும்ங்கிறார். யாரு? காந்திட்ட கேட்கிறார் பெரியார். அப்படி ஒரு மதமே இல்லை அப்படின்னு எப்படி சொல்றீங்க? இந்தியா முழுவதும் இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் சேர்த்து பாரசீக நாட்டுக்காரன் இதை இந்துன்னு சொல்லிட்டான்னு மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஐயா, இது ஒரு மதமே கிடையாது, அதில் நம்ம ஏன் இருக்கணும்?
நம்ம இதுக்குள்ள இருந்தே போராடுவோமே, இதுல ஒருத்தனும் கேள்வி கேட்க மாட்டான், இதுலதான் நீ என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ராமசாமி திரும்ப சொல்றாரு, யாரு? காந்தியடிகள். இவர் பதில் சொல்றாரு, இல்லைங்க முடியாதுயா, இல்ல நான் இருக்கிறத சரி பண்ணிடுறேங்கிறாரு காந்தி. உங்க மேல இருக்கிற அன்புனால மரியாதைனால சும்மா இருக்கிறானுங்க, ஆனா உங்களுக்கு தெரியாம நிறைய சேட்டை பண்றானுங்க, அதனால நீங்க அவனுங்களை நம்பாதீங்க. காந்தியடிகள் திரும்ப கேட்கிறார், ராஜாஜி உங்கள் நண்பராயிற்று, அவரை பற்றியுமா நீங்கள் அப்படி கருதுகிறீர்கள்? அவர் நல்ல தன்னலமற்றவர், தியாகி, நேர்மையானவர், எந்த லஞ்ச ஊழலையும் பொறுப்பில்லாதவர், ஆனாலும் பிராமணனுக்குன்னா அவங்க பக்கம் தான் அவர் நிற்பாரு. ஏன் ஸ்டாலின் அவரை போல நான் ஒருவனாவது தமிழ்நாட்டிலே பேசுகிறேன் என்று பெருமைப்படுவதனை விட்டு விட்டு அவர்கள் பயந்தார்கள், இவர்கள் பயந்தார்கள், தலைவர்கள் என்று தலைப்பு தந்தவுடனே என்றால் என்ன அர்த்தம்? இது நான் பெரியாரிடம் படித்த நேர்மை. காந்தியிட்ட தான் சொல்றார், ரொம்ப நல்லவர், அது உண்மை, தன்னலமற்றவர், ஆனா ஜாதின்னு வந்தா அவரு காட்டி கொடுத்துருவார். ஏன் பிராமணர்களை நீங்க இவ்வளவு சந்தேகப்படுறீங்க? திரும்ப கேட்கிறார் காந்தியடிகள். இவர் சொல்றாரு, உங்களை வைசியன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான், உங்களையும் சூத்திரனாக்கி என்னையும் சூத்திரனாக்கிட்டு அதை மட்டும் பிராமணங்கிறான், அதனாலதான் போராடுறேங்கிறார் காந்திட்ட. இது உனக்கும் சேர்த்து தான், நீ என் தலைவன், உன்னை அசிங்கப்படுத்துறானே. அது என்ன என்ன ராமசாமி, சூத்திரன்னா என்னன்னு தேவடியா பையன் சொல்றான், உன்னி எது நேர்பட பேசுனால பாரதி அது வேணும். ஆண்மை ஆண்மை என்பது டாக்டர் பழனி காளிமுத்துவிடம் மருந்து சாப்பிட்டு வருவதில்லை, அது சிட்டுக்குருவிலேகியம் சம்பந்தப்பட்டது. நான் பேசுவது அந்த ஆண்மை அல்ல, ஆளுமை. ஆளுமைதான் ஆண்மை ஆகிறது. நேர்மையான, நாணயமான, உண்மையான கருத்துக்களை சொல்ல வருகிற பொழுது எவனுக்கு அஞ்ச வேண்டும்? மரணம் உறுதி. அதான பாரதி இங்க வந்து கருங்கல் பாளையத்தில் கடைசியில் பேசினா, மனிதனுக்கு. அது கூட இந்த ஸ்டாலின் தானே 82வது வருஷம் நடத்திக்கார், விவேகானந்தர் சொற்பொழி மாதிரி கருங்கல் பாளையத்திலிருந்து பாரதி ஜோதி, பாரதி ஊர்வலம். திருநெல்வேலி பாஷையில் அவர் என்ன சொல்லலாம் தெரியுமா? பைத்தியார பையா, பாரதி கருதினா அலைதான். என்னத்தையா லோக்கல்ல வேற விவகாரம் பண்ணி எம்எல்ஏ ஆவானா? இந்த ஸ்டாலின் தான் திருநெல்வேலி அந்த ஊருங்கனால தான் நான் இவ்வளவு திமிரா இருக்கேன். அப்படி இல்லைன்னா அந்த ஊரை வாழ முடியாது, நோண்டிடுவான். அவன் பார்க்கிற பொழுதே பயப்படுற மாதிரி இருக்கணும். அப்பதான் சொல்ல, வேணாண்டா அவன்கிட்ட போகாதடா, அவன் ஏதாவது திட்டிடுவான்டா, ஏதாவது பேசிடுவான்டா, இல்லைன்னா அங்க இருக்க முடியாது, யாரையும் விமர்சனம் பண்ணிடுவானுங்க. பாரதியா இருக்கட்டும் இருக்கட்டும், அவன் ஐயன் சோத்துக்கு இல்லாம செத்துட்டான், இவனுக்கு விழா நடத்துறான். அடுத்து இந்த விமர்சனம் அவன் ரொம்ப ஆபத்தா இருக்கும். திருநெல்வேலியில் பாரதி செத்த உடனே மணிமண்டபம் கட்டினார்ல கல்கி, அப்பந்தானே புதுமை புத்தகம் எழுதினார், ஐயா நான் செத்ததற்கு பின்னால் சிலைகள் வடிக்காதீர், நினைவில் விளிம்பில் கட்டி கல்லில் வடித்து வையாதீர், வானத்தமரன் வந்தான்கான் வந்தது போல் போனான்கான் என்று புலம்பாதீர், அத்தனையும் வேண்டாம், அடியனை விட்டு விடும். நான் புதுமை புத்தகம் இருக்கிற பொழுது சோறு போல பிறவனடா சில எண்ணம். வவுசிய பிச்சை எடுத்து தானே சாக விட்டோம். இப்போ சைவ பிள்ளைமார் வீட்டு கல்யாண காயத்திலாம் ஒரு படம் இருக்கு, எங்க ஆளுங்க யார், எங்க நாய்கள், எங்க பிள்ளைமார் என்ற காயம், இது யாரில்லாம வவுசிமே என்னம்மா நம்மாளுமா செருப்பு பிஞ்சிருண்டுமே, அவன் சோத்துக்கு இல்லாம செத்து போட்டான், உனக்கு அப்புறம் நம்மாளுமே. இந்த நாடு எங்க போயிடுச்சு பாருங்க. ஜாதிகள் அத்த ஒரு சமூகம் கொண்டு வர பாடுபட்டவர் தானே பெரியார். வளர்த்தவங்க யாராவது சரியா இருந்தாங்களா? அவர் சரியா இருந்தார். காரணம், ஆசையற்றவராக பெரியார் இருந்தார். அவர் நினைச்சிருந்தா தமிழ்நாட்டுக்கு முதல் மந்திரி அப்போ வந்திருக்கலாம். அவருக்கு ஆசை இருந்ததா? ஆசையை வைத்திருந்தால் ஆபத்துன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்து. பதவி ஆசை இருந்தா இவன் சொன்னதெல்லாம் கேட்கணும். போய் கேட்டாங்க, என்னையா தேர்தலுக்கு வருவீங்களா? எதுக்கு? எல்லாம் முட்டா போய் சொல்றதையும் நான் கேட்கணும், வரமாட்டேன்ட்டார். எது? நான் 3 தேர்தலில் தோத்துட்டேன்னு சொன்னாங்களே, முட்டாள் சொல்லித்தானே கேட்டு நின்னேன் தேர்தல். எனக்கு வழிகாட்டினவன் பூரா முட்டாள் தானே. அவன் தான் கூட்டிட்டு போனான், அவன் தான் ஓட்டு கேட்க சொன்னான். கேட்டேன், அங்கே கும்பிடு நான் கும்பிட்டேன், இங்கே கும்பிடு நான் கும்பிட்டேன், தெற்க கும்பிடு வடக்க கும்பிடுன்னா கும்பிட்டேன். எல்லா சாமியார் காலிலையும் விழுந்து கும்பிட்டேன். கிறிஸ்தவ சாமியார் காலில் விழுந்து, நம்ம சாமியார் காலில் விழுந்து, பள்ளிவாசல் அவங்க தொழுகை நடத்தினா உட்காந்து கேட்க, அவன் தோக்க தொழுகை நடத்துறானா ஜெயிக்க தொழுகை நடத்துறானா தெரியாமலே உட்காந்து கேட்டு. இந்த 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 பெரியார் அறிவு எனக்கு இருந்திருந்தா நான் இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க வேண்டாம்ல. என்னங்கய்யா, இருட்டுக்குள்ள எரும மாட்டையெல்லாம் கும்பிட விட்டானுங்க. இங்க கும்பிடு அங்க கும்பிடுன்னு கும்பிட்டு எவ்வளவு பெரிய அசிங்கப்பட்டாச்சு.
பெரிய நீங்களும் கூட மாட்டீங்கல்ல, நான் நிற்கும் போது நீங்க நின்னீங்க. இந்த பெரியார் அறிவு நமக்கு வரல. அப்போ வந்திருந்தா அதில் மாட்டிருக்க மாட்டேன். என்னமோ நம்ம சட்டப்பேரவையில் போய் பெரிய சங்கீதங்கள்லாம் ஒன்றும் பூரா அங்கே ஆமான்னு சொல்றவனுக்கு தான் ஆமா, இல்லைன்னா இல்லை. அங்கே எவன் போய் பேசுறான்? அறிவுக்கு அங்கே எங்க மரியாதை இருக்குது? அங்க சட்டப்பேரவை உறுப்பினரான எத்தனை நூல் படிச்சிருக்க? உனக்கு உலக வரலாறு தெரியுமா? இந்திய வரலாறு தெரியுமா? தமிழ்நாட்டு வரலாறு தெரியுமா? தமிழர்கள் வரலாறு தெரியுமா? தமிழ் வரலாறு தெரியுமா? தமிழிலே எவனெல்லாம் அறிஞர் இருந்தான், எவன் வழிகாட்டினான்? கை தூக்கணும். எதிர்கட்சி அவங்களுக்கு இந்த கட்சி. சிலவர் அதில் தூங்கிருந்தான். அங்கேயும் போய் இந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்தவனே டிக்கெட் எடுக்காம தூங்குவான். அந்த கம்பெனி பல பேர் சட்டப்பேரவை உறுப்பினரா. நம்ம நல்ல வேற 3 தடவை தப்பிச்சிட்டோம்னு தான் சொல்லணும். அது அதோட விட்டுட்டேன். என்ன கூப்பிடாங்கடா அரசியலுக்கு, நமக்கு இது ஒன்றும் சரியா தெரியல. ஒரு பேரூராட்சி மன்ற தலைவர் வீட்டுக்கு காலையில கூட்டு போயிட்டானுங்க என்ன ஓட்டு கேட்கணும். அவன் மாட்டுக்கு கிளம்பி வச்சுட்டு இருக்கான் ஏழை. இவன் அண்ணாச்சி வந்திருக்காருன்னா திரும்பினான், வேட்டியை விட்டுட்டு என்னை கும்பிடுறான். நானும் அவனை கும்பிட்டேன். என்ன பண்ண முடியும்? அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. என் மனைவிக்கு பிறகு என்னை முழுமையாக பார்த்த வேட்பாளர் இவர் என்பதனால் என் வாக்கு இவருக்கு தான். இது இதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார். இந்த முட்டாள்களிடம், இந்த மூடர்களிடம் போய் நான் வாக்கு கேட்டேன் என்றால் இவனுக்கு நான் என்ன சொல்ல கருதுகிறேனோ, எதை சொல்லி இவனை வழிநடத்த நினைக்கிறேனோ, எந்த இடத்திற்கு இவனை கொண்டு செல்ல நினைக்கிறேனோ அங்கே என்னால் இவனை கொண்டு செல்ல முடியாதுன்னார். வரமாட்டேன்ட்டார். எப்படியால அவரு காந்தி நாடுன்னு பேரு. அது மட்டும் இல்ல, வைக்கம் கேரளாவுக்கு போக முடியுமா? அந்த போராட்டத்தில் தந்தை பெரியாரோடு போனவர் பெருந்தலைவர் காமராஜ். காந்தியடிகளுக்கு 3 சீடர்கள் தமிழ்நாட்டில். தந்தை பெரியார் ஒண்ணு, தோழர் ஜீவானந்தம் ஒண்ணு, தலைவர் காமராஜ். ஏன்னா வஉசி காந்திக்கு எதிர்முகாம், அவரு பாரதி இல்லாமே எதிர்முகாம். அதுல பெரியார் இவ்வளவு தெளிவா. சரி, எந்த மேடையிலாவது தன்னோடு முரண்பட்டு இருக்கிற எந்த தலைவர்களையாவது அநாகரிகமா பேசியிருப்பாரா? ராஜாஜி இறந்து போறாரு, இவர் கண்ணீர் வடிச்சிட்டு செகண்ட் நாற்கால போய் ராஜாஜிய என்கிட்ட கூட ஒருத்தன் கேட்டான், ராஜாஜி சாமியே இவர் சாமியே இல்லை இல்லைங்கிறாரு எப்படி? நான் சொன்ன சாமி இருக்குன்னு சொன்னாலும் 93 வயசுல இருந்தான், இல்லைன்னு சொன்ன இவரும் 93 வயசுல இருந்துட்டாரு. அதனால அவன் இருக்கானா இல்லையான்னு எனக்கு குழப்பமா இருக்கு இப்போ. ஏன்னா கும்பிட்டவனும் 93 தான், கும்பிடாத ஆளு இல்லவே இல்லைன்னு 93 தான். கும்பிட்டவன் முன்னால போயிட்டான், கும்பிடாதவர் பின்னாலதான். எனக்கு ஒன்னும் புரியல. நான் ஏன் தலைவர்கள் தலைப்பு கொடுத்தலாம்? பெரியார் திருநெல்வேலிக்கு வரார், கடைசி கூட்டம், 93 வயசு. ஒரு ஜாதியை குறித்து அவர் தவறாக பேசிவிட்டார் என்று ஒரு மிகப்பெரிய பரபரப்பை தென் மாவட்டங்களில் ஏற்படுத்தி மதுரையில் கூட்டத்தில் கலாட்டா பண்ணி மதுரை முத்து போய் முன்னால் இந்த கலவரத்தோடு திருநெல்வேலிக்கு பேச வர்றார். அப்ப தமிழக முதலமைச்சர் அவர் மேல பற்றுக்கொண்டு நிறைய காவல்துறை பாதுகாப்பு, தலவாமலையார் வீட்டுக்குள்ள மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு வச்சாச்சு, ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கணும். பெரியாருக்கு ஆபத்து வந்தார். இவர் அந்த நார்கட்டிலோட தூக்கி கொண்டு மேடையில் வைக்கிறாங்க. என் வாழ்க்கையில் அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். எடுத்த உடனே சொல்றாரு, போலீஸ்காரன் பூரா போ. இப்ப 10 பேர் கூடுற கூட்டத்துக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு இல்லைங்கிறான் நம்ம தலைவர்கள். இவனுக்கு இருக்கதே 10 பேர் தான். மேடையில் 100 பேர் இருக்கான், கீழே 10 பேர் தான் இருக்கான். ஏன் போலீஸ் பாதுகாப்பு தரவில்லைன்னு இருக்கான் இவன். உனக்கு எதுக்குடா பாதுகாப்பு? உன்னதான் ஒரு வயலும் கேட்க வரலையே. அந்த கிழடு 93 வயசுல அந்த சிங்கம் சொல்லுது மேடையில, போலீஸ்காரெல்லாம் போ. அதோட நிறுத்தல ஸ்டாலின், போனா தான் பேசுவேன். அந்த மேஜிஸ்ட்ரேட் ஐயா போ சொல். எவனுக்காக பாடுபட்டனோ, எவனுக்காக போராடினானோ அந்த தமிழனை என்ன அடிச்சு கொண்டான்னா கொல்லட்டும், அது வரலாற்றில் இடம் பெறட்டும். போலீஸ் போனா தான் பேசுவேன்னாரு. அவ்வளவு போலீஸும் மேஜிஸ்ட்ரேட்டும் போனதுக்கு அப்புறம் தான் அவர் பேசினாரு. அப்படி ஒரு ஆண்மையுள்ள தலைவனை காட்டுங்கள் நீங்கள் எனக்கு. இவங்க ஆட்சியில இருந்தா அவங்க பாதுகாப்பு கொடுக்கலங்கிறாங்க. 93 வயசு. ஒரு 2 வயசு குழந்தைய கொண்டு அறிமுகப்படுத்துங்க, எழுந்திருச்சுன்னு வணங்குவார். ஒரு மேடையில தேசிய கீதை எசைச்சிட்டாங்க போல, இவற்றை சொல்லல. வீரமணி எல்லாம் சண்டை, வீரமணிட்ட தூக்கி நிறுத்துங்கிறார். என்ன ஏன் சொல்லல நீங்க? என்ன அது மாதிரி தோழர் ஜெயகாந்தன் திருச்சியில் ஒரு கூட்டம் தந்தை பெரியார் கடுமையாக பிராமணர்களை விமர்சித்து பேசுகிறார். பேசி முடிச்ச உடனே தோழர் ஜெயகாந்தன் அந்த மேடையில அவருக்கு பதில் சொல்லிவிடுறார். என்ன பண்பாடு பாருங்க தலைவர்னா. திருச்சி திராவிட கழக மக்கள் பெருத்த இடம், நிறைய கருப்பு சட்டை போட்டவங்க இப்பவுமே இருப்பாங்க. கூட்டத்துல இருந்து சலசலப்பு வருது. பெரியார் மைக்கில் சொல்றாரு,
நம்ம கருத்து நம்ம சொன்னோம், அவங்க கேட்டாங்கோ, அவங்க கருத்து அவர் சொல்றாரு கேளுன்னார். சில தலைவனுக்கு அந்த பத்திரிகை படிக்காத இந்த பத்திரிகை வாங்காதங்கிறானே, நம்ம அவன் சொல்லட்டும். சொல்லி முடிச்சோடனே தோழர் ஜெயகாந்த் விருதா கேட்கிறார். இவர் இறங்கி வெளியில வந்துட்டார். பிறகு விவரம் கேட்டா ஜெயகாந்தன் சொல்றாரு, நீங்க பிராமண பிள்ளையான்னு கேட்டாராம். இவர் இல்லைன்னாராம். ஜெயகாந்த மண்டபத்தை விட்டு வெளியேறதுக்குள்ள பெரியார் மைக்கில் சொல்றாரு, நமக்கு பதில் சொன்னது நம்ம பிள்ளைங்க, பிராமண பிள்ளை இல்லைங்கிறார். இது அதான் தவத்திரு குன்றக்குடி. அவரு இங்க ஈரோட்ல திருவிக்கா வந்து தங்கியிருக்காரு. ஈரோட்ல இவர் வீட்டுல திருவிக்கா செய்வேன், நல்லா குளிக்கணும், திருநீர் விடணும், தேவாரம். இவர் வீட்டில் அவர் காலையில காவிரி ஆத்து குளிக்க போயிருக்காரு. இவர் கம்பெனி குளிக்கிறதுக்கு இல்லை, அவர் குளிக்கிறது பார்க்கறதுக்கு. பெரியார் போய் உட்கார்ந்து இருக்காரு. அவர் குளிக்கிறார். குளிச்சு கரையேற பொழுது இவர் திருநீர் கொடுத்துருக்காரு. பெரியார் என்ன ராமசாமின்னு இருக்கிறார், நீ என் வீட்டு விருந்தாளி, அதனால உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நான் செய்வேன். விருந்துக்கு போற வீட்டு பொம்பளை கூட்டிட்டு போயிறான் ஐயா தலைவன். என்ன ஸ்டாலின் அவர் எப்படி தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர் நெருங்கிய நண்பர்கள். அடிகளார் மடத்து கூப்பிட்டார், அவர் ஒத்துக்கிட்டார், உள்ள போயிட்டார். அது மடத்து சம்பிரதாயம், பூர்ணகும்ப மரியாதை வச்சு இவருக்கு பரிவட்டம் கட்டி திருநீர்லாம் கொடுத்து இவர் அவ்வளோத்தையும் வாங்கிட்டு உள்ள போறார். வீரமணிக்கெல்லாம் கோபம், என்ன அந்த ஆள் பிள்ளம் பண்றார். ஒன்றும் சொல்ல பதில் சொல்லியிருக்காரு கூட இருந்த தோழர்களுக்கு, அந்த மடத்துக்கு வர்றேன்னு நான் ஒத்துக்கிட்டேன், அந்த மடத்துக்குள்ள போகிற பொழுது அவனுடைய சட்டத்திட்டங்கள் எதுவோ அதை நான் மதிக்கிறதாண்டா சுயமரியாதை, அடுத்த மரியாதையை பாதிக்கிறது தவறு, அதுக்கு தான் போனேன். ராத்திரி கூட்டத்தில் மடம்னா என்னன்னு சொல்றேன்ட்டார். அது ராத்திரி கூட்டத்தில் சொல்றாரு, மடத்துல என்னமா சாப்பிடானுங்கோ, என்ன சாப்பாடியா, எப்படி ஆளு. நடராஜர் சிலம்னால இவரை கொண்டு விட்டுருக்காங்க பெரியார. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம், குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயிருக்கும் என் செழிப்பும் பறித்த சடையும் பவழம் போல் வேணியர் பால் வண்ணீரும் இனித்தமுடைய எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவி வேண்டுவதே இந்த மாநிலத்தை ஒன்றியிருந்த நன்மைகள் உந்தமர்க்கோர் ஊனமில்லை கண்டிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்காய் சென்று தொழுமெங்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என விளம்பும் எம்பெருமா, அப்படித்தான் பாடுவோம் நாங்க. அவர்கிட்ட இது ஆனந்த தாண்டவன் இருக்கான். சரிதான்ட்டார், ஆனந்த தாண்டவன் தான். அடியில் ஒருத்தன் கிடக்கானே அவன் தான் நம்ம ஆளு, மேல ஆடுறவன் வேறன்ட்டார். என்னது எது கடவுள் நம்பிக்கையை கொஞ்சம் கூட கைவிடாத காந்தியடிகளின் சீடர் மதுரை. ஆனா தான் கொள்கையில தெளிவா இருந்தார், எந்த குழப்பமும் அவருக்கு இல்லை. யாரிடமாவது போய் எதுக்காவது நின்றுக்காரா, எந்த தலைவரையாவது அவர் பயன்படுத்தினால் அது மக்களுக்காக பயன்படுத்தியிருப்பார். காமராஜரோட தொடர்புங்க, ஒரு முதலமைச்சர் இந்த மக்களுக்கு நன்மை செய்யணும். யார் முதலமைச்சரோ அவரோட தொடர்பு வச்சுக்காரு, மக்களுக்கு இவங்களை வச்சு. அப்ப கூட ஒரு தடவை சொல்றாரு, ஏன் ஆளுங்கட்சி வந்தவங்களை எல்லாம் ஆதரிக்கீங்கன்னா, இந்த பாரு நான் வர முடியாதுன்னு, வந்தவனை நம்ம சரி பண்ணலன்னா அதையும் கூட்டிட்டு போயிருவான் நம்பர். பல பேர் அப்படி போயிட்டானே. இந்து குடும்பத்துல சம்பந்தம் பண்ணா பெருமைன்னு நினைக்கிறானே, தப்பு தப்பா போயிட்டானுங்களே. அவர் போலே கடைஸ்வர சரியா வச்சிருந்தாரு. நிறைய பிராமண நண்பர்கள் அவருக்கு. திருச்சியில ஒரு பிள்ளையார் கோயில் அவங்க அப்பா எழுதி வச்சிருக்காங்க, பிராமணர்களுக்கு சாப்பாடு போடணும்னு. பெரியார் சாப்பாடு போடலன்னு வழக்கு திருச்சியில. என்ன அறிவு பாருங்க அவரு. ஏன் அவர் அறிவா இருந்தாரு, பள்ளிக்கூடத்துக்கு போகல. நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். போயிருந்தா புடுங்கி இருப்பானு அறிவை. நான் ஏன் அறிவா இருக்கேன், போகல. அதனாலதான் நான் எங்க வந்தேன், நூலகத்துக்குள்ள வந்த அரங்கின்றி வட்டாடியத்தே நிரம்பிய நூலின்றி கோட்டி உழல்னால எங்க அப்பன் வள்ளுவன். மேடைக்கு பேச வாரையாடா, அரங்கத்துக்கு வர்றோம், வட்டு இல்லாம விளையாட முடியுமா, அதுபோல நிரம்பிய நூல், நிரம்பிய நூல், சகலவிதமான நல்ல செய்திகளோடு நிரம்பிய நூலை கற்காதவன் மேடைக்கு வர முடியாதுன்னு வள்ளுவர் சொல்லிட்டார்ல. படிச்சார் அவரு பெரியார். எத்தனை சிந்தனை அவர் செய்தியில் சொல்லிட்டே போலாம். அவர் தலைவர். இப்ப அப்படி யாராவது தலைவர்கள் இருக்காங்களா? ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு வச்சார். ஒவ்வொரு பைசா சம்பாதிச்சாலும் பொதுமக்கள் பணம் சொன்னார். சிக்கனம், கடுமையான சிக்கனம். அது இந்த நாட்டு மக்களுக்கு கற்றுத்தந்த பாடம். இப்ப நம்ம ரொம்ப சிரமப்படுறது ஊதாரித்தனத்தினாலதான். அடுத்தவன் வீட்டு பொறாமை ஒன்னிடாங்கிறானே, எது 28,000 ரூபாய் செத்தான், அவ்வளவுதான். உன்னிடா இல்லைன்னு அந்த டிவியில தெரியாத படம் நல்ல செய்திகளோட வருது.
ஆனந்தம், கோலங்கள், முகூர்த்தம், செல்வி. இந்த சரிதா பிள்ளை நல்ல நடிக்கணும்னே இதை படுக்க போட்டு எந்திரிக்கவே விட மாட்டேங்கிறா ராதிகா. ராதிகாவுடைய சேட்டையை பார்த்தீங்களா, அது ஒரேடியா படுக்க போட்டா. ஏன்னா அது இதை தாண்டினும், அது சிறப்பாக நடிக்கும். இந்த கழுத்துக்கு மேல நடிக்கிற நடிகை சில பேர் உண்டு. சாவித்திரி, மீனாகுமாரி, சரிதாலாம் இல்லையா? அந்த கண்ணு காதல ஓடிய மதர் விழியுமா செயங்கொண்டா. இளையொன்று இரண்டு வகிர்சை, இளையொன்று இரண்டு வகிர்சை ஏந்து நுண்ணடை வெள்ளை குளையொன்று இரண்டு கொண்ட விழியனங்கம்மா. யாரு? புகழேந்து. இந்த கண்ணு சேல் அகட்டிய மாதர்மம் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் பொறாம உன்னிடம் தானே விளம்பரம் போடுறான். அது ரெண்டு கொம்பு முளைச்சு வேற ஒண்ணு வருது. அதுக்கு இது புரியல நமக்கு. பெண் விடுதலைக்கு அவரை மாதிரி பாடுபட்டவங்க யாரும் உண்டு? தந்தை பெரியார் போல. கணவனோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் அந்த நிமிடத்திலிருந்து அந்த பெண்ணை விலகி போக அனுமதி, நீதிமன்றத்துக்கெல்லாம் போக கூடாதுன்னார். இது அவருக்கு முன்னால ஒருத்தன் சொன்னா. யாரு தெரியுமா? யாரு? எட்டயபுரத்து கவிஞன் பாரதி சொன்னா. எல்லாருமே பாரதி கவிதைகள் மட்டும் படிக்கிறீங்க, கட்டுரைகள் படிக்கணும். கட்டுரையில் எழுதுறான், இள வயதில் பெண்ணை திருமணம், ருதுவாவதற்கு முன் பெண்ணை திருமணம் செய்து வைக்காதே. திருமணம் ஆனதற்கு பிறகு பெண் கணவனை பிடிக்கவில்லை என்றால் அந்த கணமே விலகி வாழ அனுமதி. பெண் திருமணமே வேண்டாம் என்று சொல்லுகிறாளா, விட்டுவிடு. பெண் ஒரு நிறுவனத்திற்கு தலைமை தாங்கி நடத்துகிறேன் என்கிறாரா, அனுமதி தா. ஆண்களோ பெண்களோ விதவைகளாகிவிட்டால் அவரவர்கள் வயதுக்கேற்ற ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்து கொண்டு வாழுங்கள். மனைவி இறந்து விட்டால் கணவனுக்கு உடலெச்சை தீர்ந்துவிடும் என்றும், கணவன் இறந்து விட்டால் மனைவிக்கு உடலெச்சை தீர்ந்துவிடும்படியாகவும் கடவுள் உங்களை படைக்கவில்லை. ஆகவே இவ்வளவு அவன் சொன்னான். யாரு? பாரதி. அவரவர் நினைவச்சிருக்கிறாரு ஸ்டாலின். இங்க வந்து அவர் மரணத்தை பத்தி பேசிருக்கிறார். அதான கருங்கல் பாளையத்தில் கடைசி அவன் ஆணையிட்டு அடிபட்ட அப்புறம் வந்து பேசிட்டு போயிருக்கான். அப்புறம் தான் இறந்திருக்கான். யாரு? பாரதி. சொன்னார பெரியார் பெண்கள் விடுதலைக்கு? வேற யார் சொன்னாங்க? அதை முதல் மனைவி இறந்ததற்கு பிறகு தான் பொதுமக்களிடம் வந்து சேர்த்த பணங்களை பாதுகாக்க தன்னை பார்த்து கொள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். தப்பில்லை. அது இருக்கும்போதே தான் பண்ணப்படாது. அப்ப கூட பண்ணலாங்கிறாங்க. சித்திக்கு என்ன இஸ்லாத்துல, அதுலயும் கூட இஸ்லாத்துல ஒரு வழக்கம் இருக்கு. முதல் மனைவி ஒத்துக்கிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாரு? நீ எத்தனை 5 பெண் வரை திருமணம் செய்யலாம். எப்படி? பொருளாதார ரீதியிலேயும் உடல் ரீதியிலேயும் அவளை யாரால் திருப்திப்படுத்த முடியுமோ அவன். எங்க உள்ளூர் டீ கடை காசா பண்ணிட்டான். நான் அவனை ஏசினேன், இந்த பொண்டாட்டிக்கே சோரோட வக்கீல் இல்லை, ஏமல 2ஆ கட்டினேன்னு. உண்மையவன் குரான் படிக்க சொன்னாங்க. அவன் கல்யாணம் பண்ண தப்பு இல்லைங்க, நீ ஏன்டா குரான் படிச்சான்றான். நான் என்ன செய்யறது? இவர் ஆரம்ப காலத்தில் அந்த திருச்சி சொன்னேன் பிள்ளையார் கோயில் பிராமணர்கள் இவர் மேல வழக்கு போட்டாங்க, இவர் சோறு போடலன்னு. நீதிமன்றத்துக்கு பெரியார் வந்தாச்சு. நீதிபதி கேட்கிறார், என்ன ராமசாமி சோறு போடலையாமன்? இல்லைங்க போட்டாங்க, அவங்க சாப்பிடலங்கிறார். உடனே நீதிபதி, ஏயா சாப்பிடலையான்னு? அவர் வேற ஜாதிக்காரங்க வச்சு பொங்கி போடுறாருன்னு. என்ன ராமசாமின்னார் நீதிபதி, எங்க அப்பா பிராமணங்களுக்கு சோறு பொங்கி போடணும் எழுதியிருக்காருங்க, யாரை வச்சு பொங்கி போடணும்னு எழுதலைங்க. எது வழக்கு தள்ளுபடி போ ராமசாமிட்டார் அவர் நீதிபதி. அறிவு அற்றம் காக்கும் கருவிங்க எங்க அப்பா வள்ளுவன். எது அறிவு? அற்றம் காக்கும் கருவி. அறிவு இருக்கிற அவனை தோற்கடிக்க முடியுமா? பெரியாரெல்லாம் படிக்கணும் நம்ம இளைஞர். அதுக்கு இங்க நூல் வாங்கணும். திராவிட இயக்கத்து தோழர் இங்க பெரியாருக்குன்னே ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அங்க போய் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்கிறேன். எனக்கு ஏன் புகழ் இப்ப அமெரிக்கால கூப்பிடுறான், லண்டன்ல கூப்பிடுறான், அங்க கூப்பிடுறான். நான் கேட்ட பணம் தராங்க, பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் கை கட்டி வந்து நிக்கிறாங்க. நான் எதுக்கு படிக்கிறேன்? பயப்படுறேன். ஸ்டாலின் என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, அண்ணன் நவநீத் அன்பு வச்சிருக்கிறாரு, குமாரசாமி அன்பு வச்சிருக்காரு. என்ன பயம் வருது தெரியுமா? ஐயோ இவங்க எல்லாம் அன்பு வச்சிருக்காங்கன்னே படிக்க வேண்டியது. நான் என் வண்டியில இப்போ இந்த இருட்டுக்கடை அல்வா வச்சிருப்பேன், நண்பர்களுக்கெல்லாம் கொடுப்பேன். இந்த திருவேங்கி மேல சரவணன் இருக்கிறானே நம்ம குமுதத்துல, அவன் என்ன பண்ணிவிட்டான், இது அவனும் அந்த போட்டோகிராஃபரும் சேர்ந்து அல்வா கண்ணன் ஒரு செய்தி போட்டு விட்டான். யார் வந்தாலும் அவர் அல்வா கொடுத்துருவார் இருட்டுக்கடையில். இப்ப அவன் எழுதுனதுனாலே இப்ப நான் வாங்கி வச்சுக்கிட்டு அலைய வேண்டியிருக்கு. நம்ம அதை ஒரு செய்திக்கு சொல்றேன். அவன் எழுதிட்டான் வாங்கி. அது போல இவர்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள், இவர்கள் புகழ்கிறார்கள். இத்தனை பேர் வந்து காத்து கிடக்கிறீர்கள் என்பதற்காக நான் இரவு பகல் பாராமல் படிக்க வேண்டி இருக்கிறது, தேடி தேடி படிக்க வேண்டி இருக்கிறது, படித்தவற்றை சேமிக்க வேண்டி இருக்கிறது, சேமித்து வைத்ததை சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டி இருக்கிறது, சிந்தனைக்கு கொண்டு வருகிற பொழுதே அதை நாட்டு நடப்போடு பிணைத்தும் உங்களுக்கு தர வேண்டி இருக்கிறது. படி. நான் இளைஞர்கள் சொல்றேன், பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு கட்டாயமே கிடையாது. இதை வாங்கி படி. ஆசிரியர்கள் இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. இந்த புத்தகம்லாம் வாங்கி படின்னு அவங்க சொல்லுவாங்களா? அவங்க தான் படிக்க மாட்டாங்களே, பிறகு உன்கிட்ட சொல்ல போறாங்க அவங்க.
அவங்க இந்த சிலபஸோட சரி 20 குறள்னா 20 குறள், எது 2 குறுந்தொகை பாட்டு, ஒரு பாரதியார் பாட்டு, முடிஞ்சு போச்சு. 100க்கு 100 மதிப்பெண் தான். தமிழ்ல 100க்கு 100லாம் போடவே மடங்காரை அரை மாகாணி முண்டாணிலாம் கழிச்சு அதானே அது ஆசிரியர்கள். பட்டுக்கோட்டை என்ன சொன்னா, பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு பயணம் போறேன்டா, வெளியே படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, படிச்சுட்டு வரேன்டான். கண் திறந்ததுன்னு ஒரு படம் வந்தது, மாஸ்டர் வியாசன் ஒரு பையன் அதில் நடிச்சான். அவன் அந்த கழுத மேலே ஏறிட்டு போவான். அப்பதான் வெள்ளிமுக்கு குதிரை மேலே ஏறிட்டு எங்கடா, அதுக்கு பாட்டு பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் ரொம்ப புகழ்பெற்ற பாடல் பாடினார்ல, பாடல்கள். அந்த பாடலை பூரா எழுதுனவர் யாரு? பூளவாடி நாராயணகவி, உடுமலைப்பேட்டை. எழுதுனது நாராயணகவி, பேர் வந்தது கலைவாணருக்கு. இல்ல மொழியும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவருக்கு நாராயணகவிக்கு தாய்மொழி தெலுங்கு. என்ன ஸ்டாலின் நாராயணகவி புத்தகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கேயாவது. எனக்கு இன்னொன்று ஸ்டாலின் பிடிச்ச சொன்னார் பாத்தீங்களா, உங்களுக்கு ஒத்துக்கொள்ள முடியாத, உங்களுக்கு சரியான வழிகாட்டாத தவறான புத்தகங்கள் இருந்தா வாங்காதீங்கன்னு. அதான் பேர் வாஸ்து சாஸ்திரம்னு இருக்கும். வாங்கிறாங்க, வீடு வீணா போயிரும். மொத்த வீட்டையும் இடிச்சு, எங்க ஊர்ல ஒருத்தன் எல்லா பக்கத்தையும் இடிச்சிட்டான். இப்ப கக்கூஸ் மட்டும் தான் மிச்சம். என்னலன்னு கேட்டேன், இதை எங்க கட்டணும்னே சொல்ல மாட்டேங்கிறான். மத்த எல்லாம் சொல்லிட்டான். இத நான் இங்க இருக்கிற பெரியவங்கிட்ட, வயசுல முதிர்ந்தவங்கிட்ட கேட்க, 10 வருஷத்துக்கு முன்னால அது உண்டாயா வாஸ்து சாஸ்திரம்? புதுசா உண்டாக்கிட்டான். இதெல்லாம் பெரியார நம்ம சரியா பின்பற்றாததுனால நமக்கு வந்த வேணை. அவர் இதெல்லாம் நம்பாதன்னு சொன்னாரு. ஐயா, எல்லா பத்திரிகையிலையும் ஜோசியம் போடுறாங்க. ஒண்ணுல எனக்கு கேடுன்னு போடுறாங்க ராசிக்கு. இன்னொன்னு சொல்றாங்க இந்த வாரம் பூரா வெற்றின்னு போட்டிருக்காங்க. இன்னொன்னு போட்டிருக்காங்க காதல் வெற்றி அடையும்னு போட்டிருக்காங்க. நான் எங்க போய் இப்ப காதலிக்க யார்? இன்னொன்னு போட்டிருக்காங்க வருமானம் பிச்சு கொண்டு வரும்ங்கிறாங்க. நானும் எல்லா பக்கமும் பாக்குறேன், ஒரு பக்கமும் பிக்கிறதா? அப்போ ஒரு ஜோசியத்தை கேட்ட, இது எப்படி என்னாச்சு நீங்க எழுதுறீங்கன்னு. ஒவ்வொரு வாரமும் ஒரு ராசிக்கு முன்னாடி ஒரு ராசிக்கு மாத்தி போட்டுருவான், அவ்வளவுதான். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எழுதி கொடுப்பாராம். பத்திரிகைக்காரங்க மாத்திக்கிடுவாங்க. இந்த வாரம் கடகராசினா அப்புறம் சிம்ம ராசிக்கு போட்டு அது மீன ராசிக்கு போறான். எனக்கு என்ன அவமானமாக இருக்கிறது என்றால், இங்கேதான் பெரியார் என்கிற ஒரு கிழவன் 93 வயது வரை இந்த பிரச்சனைகளுக்காக உங்கள் மத்தியில் ஓடாடி திரிந்தான். அவனை பின்பற்றி இருக்க வேண்டாமா? நம்ம மாட்டேங்கிறானே. அவர் ஒரு தலைவர். அப்புறம் ஜீவானந்தம், அவரும் காந்தியடிகள் சீடர் தானே. நாகர்கோவில விட்டு பூதப்பாண்டி சொரிமுத்து புள்ள நேர எங்க சிராவையில் போய் செட்டியார் ஊர்ல போய் ஒரு ஆசனம் அமைக்கிறார், காந்தி ஆசனம். அவர் காந்திக்கு கடிதம் எழுதுறார், நீங்கள் வர்ணாசிரம தர்மத்தை வர்ணாசிரம தர்மம் இருக்கட்டும், அதுல தீண்டாமை இருக்கக்கூடாது, ஜாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, ஆனால் வர்ணாசிரமம் இருக்க வேண்டும் என்கிறீர்கள், ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் இல்லை என்று சொல்கிறீர்கள், இந்த 2 கருத்தையும் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு எழுதுறார். யாரு கடிதத்தை? ஜீவா காந்தியடிகளுக்கு. மறந்துடாதீங்க, காந்தியடிகள் எவ்வளவு பெரிய மனுஷன். லெட்டர் எழுதுனா பதில் போடணும். இப்பெல்லாம் பல பேருக்கு லெட்டர் எழுதுனா போய் சேர்ந்த விஷயமே நமக்கு தெரிய மாட்டேன். இடையில எவனோ உருவிடுறான் அதை, இந்த லெட்டர் அங்கே போயிடக்கூடாதுன்னு. சில இடத்துக்கு லெட்டரே நீங்க எழுத முடியாது, அதெல்லாம் அங்கே. ஆனா காந்தியடிகள் லெட்டர் கிடைக்குது. அவர் சிராவையிலுக்கு கடிதம் எழுதுறாரு, அன்பு ஜீவா, உங்கள் கருத்து என்னை இரவு முழுவதும் தூங்க விடவில்லை, நான் ரொம்ப சிந்திக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது உங்களை சந்திக்க விரும்புகிறேன். காந்தி காரைக்குடிக்கு வர்ற காந்தி என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஜீவானந்தத்தை பார்க்கணுங்கிறாரு. அப்ப ராஜாஜி சொல்றாரு, நாங்க அழைச்சு கூட்டு வர்றோமேங்கிற. நான் தான் அவரை போய் பார்க்கணுங்கிறாரு காந்தி. அந்த தலைவரை பாருங்க, நான் போய் பார்க்கணும் அவரை. சிராவையில் ஆசிரமத்துக்குள்ள காந்தியடிகள் வர்றாரு. ஜீவானந்தம், ஜீவா யாருன்னு கேட்கிறாரு. ஜீவா போய் நிக்கிறாரு. அவர் எதிர்பார்க்கல, 20 வயசு பையன் ஜீவா. இப்படி பாக்குறாரு, நீங்களா ஜீவானந்தம்? ஆமா. என்னமா எழுதியிருந்தீங்க? உட்கார்ந்து. பெரியாரை விட கடுமையாக ஜீவானந்தம் பேசுகிறார் காந்திட்ட. வர்ணாசிரம தர்மத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும், ஆணுக்கு பெண் சமம் இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? காந்தியடிகள் ஒத்துக்கல, திரும்ப மாத்தி பேசுறாரு. அப்ப சொல்றாரு, எல்லா தவறுகளையும் செய்கிற ஒரு பிராமணனை நீங்கள் சூத்திரன் என்று தானே சொல்ல வேண்டும், அவன் எப்படி பிராமணன் கேட்கிறார். யாரு? ஜீவா. காந்தி சொல்றார், அவன் கெட்ட பிராமணன் சொல்றாரு காந்தி. ஜீவா சொல்லுகிறார், இனிமேல் உங்கள் தலைமையில் இருப்பதை பற்றி நான் யோசிக்க வேண்டியது வரும். அவன் தலைவன். எதுக்கு தலைவரின் தலைப்பு கொடுத்தேன் தெரியுமா? தான் நேசிக்கிற, தான் போற்றுகிற
குத்தீட்டி ஒரு புறத்தில் குத்த வேண்டும், கோடரியால் ஒரு புறத்தை பிழக்க வேண்டும், ரத்தம் வர தடியடியா ரணம் உண்டாக்கி நாற்புறமும் பலர் உதைத்து நலியத்திட்ட அத்தனையும் நான் பொறுத்து அகிம்சை காப்பேன் என்று சொன்ன உத்தமர் காந்தியடிகளின் சீடராக இருக்கிற ஒரு 20 வயது இளைஞன், ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர், அவன் நேருக்கு காந்தியிடம் சொல்கிறான், உன்னுடைய தலைமையை குறித்து நான் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய வரும். இதுல 2 சிறப்பு. இவனுக்கு சொல்லுகிற தைரியம் வந்தது, கேட்டுக்கொள்ளுகிற பக்குவம் காந்தியடிகளிடம் இருந்தது. இப்ப நான் நினைவு கம்பம் நட்டுருவான் அவனுக்கு. வட்ட செயலாளர் கொண்டு விடுவான் அவனை. தலைவர் யாடா எடுத்து கேட்கிற நீ கதை? காந்தியடிகள் திரும்ப போய் கடிதம் எழுதுறார் ஜீவாக்கு. என்ன தலைவர்கள்? ஜீவானந்த். டி.கே. பாலச்சந்திரன் ஒரு நடிகர் இருந்தார் கம்யூனிஸ்ட் கட்சியில. ஸ்டாலின் தெரியும் தானே? அவரு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறார் ஜீவானந்தத்தை. இவர் வேகன்னு ஒரு வெயில நடந்து போயிருக்காரு ஜீவா, கையில பெரிய பையோட. பாலச்சந்திரன் மேல இருந்து பார்த்து ஓடி வந்து, என்ன ஜீவா வரும்போது ரிக்ஷால வந்திருக்கலாம்னு, அதுக்கு காசு இருந்தா தான் நான் பஸ்ல வந்திருப்பேன் இருக்காரு. தாம்பரத்திலிருந்து நடந்தே போயிருக்காரு. கையில ஒரு பெரிய கட்டி இருந்திருக்கு, பாலச்சந்திரன் காமிச்சிருக்காரு. பாலச்சந்திரன் நான் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொன்னா, நீங்க எல்லாம் செலவழிக்க கூடாது, நான் பாத்துக்கிறேன். எப்படி ஆளு? ரயில்ல இரவு முழுக்க ரயில பயணம் செஞ்சிருக்காரு. பசி இருந்திருக்கு, சாப்பிட இருந்தாள் ஜீவா. கையில பணம் இருக்கு. ஒரு தோழன் கேட்டிருக்கான், ஏன் சாப்பிடாம வந்தீங்க? ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்காரு ஸ்டேஷன்ல. என்ன சாப்பிடலையா? சாப்பிடல, காசு இல்லைன்னு இருக்கிறாரு. கையில காசு வச்சிருக்கிறீங்களா? அது கட்சி தோழன் வசூல் பண்ணி கொடுத்த காசு, அது கட்சி அலுவலகத்துல சேர்க்கணும், அதை தொடக்கூடாது. ஜீவானந்தம். எங்க ஊர்ல பையன் கேட்கான், இப்படிலாம் இருந்தானுங்களா என்னாச்சு? எல்லாரும் சேர்ந்து கொன்னுட்டீங்களா அவங்களை எல்லாம் கேட்கறான். அடுத்த கேள்வி இதை போடுறான், நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களை எல்லாம் ஒழிச்சு போட்டு கண்டவனை எல்லாம் கொண்டு எங்கள்கிட்ட காமிச்சு விட்டீங்களேங்கிறான். எப்படி? பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தாம்பரம் பகுதிக்கு அவ்வை தொடக்கப்பள்ளிய கட்டிடத்தை திறந்து வைக்க காமராஜர் போறார். காரை நிறுத்துறாரு. எப்பா ஜீவா அங்கதானே இருக்கிறான், எங்க இருக்கிறாங்கிறார். இங்கதான். அவர் இறங்கி வேட்டியை மடிச்சு கட்டி சாக்கடையெல்லாம் தாண்டி போனா இவர் படுத்திருக்கிறார், உடல் சரியில்லை. என்ன காமராஜுங்கிறாரு, என்னடா உடம்பு சரியில்லையா? அந்த மனைவியை கூப்பிட்டு சொல்றாரு, மருந்து வாங்கி கொடுத்தியாமா? இல்ல காசு இல்லையா? இப்ப நான் கொடுத்தாலும் வாங்க கூடாதுமானேவன், அவனுக்கு கொடுத்துருவேன், வாங்க கூடாதுமா. நான் என்ன பண்றேன், இந்த மருந்துக்கு இந்த தாம்பரம் இந்த சேரியில் இருக்கிற அவ்வளவு பேருக்கு மருந்து வாங்கி கொடு காமராஜ் போதுன்றார். காமராஜ் சொன்னாரு, இந்த அவ்வை தொடக்கப்பள்ளியை தொடக்கி வைக்க போறேன்டா, நீ வரல ஜீவாங்கிறாரு. இல்ல அதை துவக்க விழா நடத்தினோடனே நான் தாங்கிறாரு. அப்ப நீ வந்துருங்கிறாரு, நீ போன ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வர்றேங்கிறாரு ஜீவா. அவரு காமராஜ் காத்துட்டு இருக்காரு, ஜீவா வரேன் இருக்கான், வரட்டும். ஏன்னா அவருக்கு தானே தெரியும் இவர் யாருன்னு. ஜீவா 1/2 மணி நேரம் கழிச்சு போறாங்க. ஏன் ஜீவா 1/2 மணி நேரம் தாமதமா வந்தேன்னு, ஒத்த வேட்டி தாண்டா இருந்தது காமராஜ், துவைச்சு காய போட்டிருந்தேன், கெட்டிட்டு வர்றதுக்கு தாண்டா 1/2 மணி நேரம். இப்ப வேட்டியை எங்க அவுத்து வைக்கிறான்னே தெரியலையே. அவன் ஒரு வேட்டியோட வாழ்ந்திருக்கானே ஜீவானந்தம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளு. அவர் மனைவிக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தார் காமராஜ். அது அவருக்கு தெரிய விடாம கடையேஸ்வர அவர் நண்பர்களை பூரா கூட்டு சொல்லிட்டார், காமராஜ் உங்களை எல்லாம் கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா, அவளுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். அவன் ரொம்ப சங்கடப்படுறான். அவன்லாம் சங்கடப்பட்டா நமக்கு ஆகாதுடா, அவன் எல்லாம் பாடுபட்ட வந்த நாட்டு விடுதலைக்காக, யாரும் அவன்கிட்ட சொல்லிடாங்கன்னு காப்பாத்திருக்கார் அந்த ரகசியத்தை. நினைச்சு அப்படி தலைவர்கள். காந்தி சீடர் அவர். காந்தி சீடராக இருந்து பெரியாரின் தோழனாக மாறினார். பகத்சிங் நான் ஏன் நாத்திய நானேன்னு எழுதினேன் அந்த கட்டுரையை இவர் அச்சிட்டு வெளியிட்டது தானே ஜீவா உள்ள போயிட்டார். தந்தை பெரியார் தானே அப்புறம் விடுதலை பண்ணி கொண்டு வந்திருக்காரு ஜீவாவை. தந்தை பெரியார் சொல்றாரு, எதிரிகளும் தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வது போல அவர்களையும் முற்றிலும் தன் பக்கம் மாற்றுகிற திறமை தமிழ்நாட்டில் ஜீவானந்தம் ஒருவனுக்கே உண்டுன்னு பெரியார் சொல்லியிருக்காரு. ஜீவானந்தம் சர்தானா ஸ்டாலினுடைய செய்தி. அவன் தலைவன் சாகிற வரை ஏழையா இருந்திருக்கான். எனக்கு என்ன இவங்களெல்லாம் பார்த்த ஆசை பெரிய ஆச்சரியம்னா, இருந்தவன்லாம் இழந்திருக்கான், இல்லாதவன் பூரா இல்லாதவனாவே செத்துருக்கான். அதான் அந்த தலைவர்கள். இருந்தவன்லாம் இழந்திருக்கான், இல்லாதவன்லாம் இல்லாதவனாவே தான். எப்படி ஆளு ஜீவானந்தம். கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, தாம்பரத்தில் இருக்க அந்த நிலத்தை பூரா ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிறார் ஜீவா. அங்க ஒரு காங்கிரஸ்காரரு அவரு குறைய கொடுங்கிறாரு. ஜீவா கொஞ்சம் அதிகம் கேட்கிறாரு. அந்த காங்கிரஸ்கார வீட்டுக்கு யாரு முதலமைச்சர் காமராஜர் வர்றாரு. ஜீவா கூட்டு வாங்குறாங்க, ஜீவா வந்துடுறாங்கல்ல. அப்ப அந்த காங்கிரஸ்கார தலைவர் காமராஜர் சொல்றாரு, ஜீவா சொல்றாருங்க நீங்க என் சட்டப்பையில இருக்கிறீங்கன்னு சொல்றாருன்னு. காமராஜ் கோவப்பல சிரிக்கிறாரு. சொன்னானா அவன் சொல்லாம யார் சொல்றதுன்னு, நம்மள அவனுக்கு சொல்ல உரிமை இருக்குது சொல்றான்.
அடுத்த நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே, நீ தான் எங்களை விட்டு போயிட்டே இல்ல, அப்புறம் நான் எப்படி உன் சட்டா பாக்கெட்ல இருப்பேன், இவன் பாக்கெட்ல தானே இருப்பேன், உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி என்கிட்ட. அப்ப சொல்றாரு ஜீவா, குண்டக்குடி அடிகளாரு காமராஜ் இந்த இது பரங்கி மலை பக்கம் ஒரு நிலம் தரேங்கிறாரு, இந்த விடுதலை போராட்ட வீரர்கள் இருக்காங்களா தியாகி, இவனுக்கு பூரா அங்க ஒரு நகரம் அமைச்சு கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன், நீ என்ன சொல்றேன்னு காமராஜ். உடனே காமராஜ், நல்ல திட்டம், நீ உடனே சாமியார்ட்ட பேச என்கிட்ட சொல்லு, நம்ம பண்ணிடுவோங்கிறாரு. 2வது நாள் ஜீவா இல்லை. மரணமடைகிறது போது மனைவிக்கு சொல்ல வச்சிருக்காரு பத்மாவுக்கு. அடுத்து என்ன சொல்லிருக்கா தெரியுமா, காமராஜுக்கு போன் பண்ணிட்டு இருக்காரு. காமராஜுக்கு ஜீவானந்தத்தை சொன்னோமா நம்ம. ராய சொக்கலிங்க இருந்தார்ல தமிழ் கடல், அவங்க சொல்றாங்க கம்பன் கழகத்தில் நாட்டரசங்கோட்டையில இருந்து கும்பகர்ணன் பேசினார் ஜீவா, என்னால மறக்க முடியல, இந்த வருடம் அவர் வாயினால் கம்பன் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அவருக்குள் இறைவன் அவரை பறித்துக் கொண்டார். இலக்கியம் வாய்த்தது நந்தமக்கோர் மனித பிறவி நாவுக்கரசர் அடி, அந்த வரியில பேச போறார் ஜீவா. மதுரையில கூட்டமே என்ன அத மாசியத்தோட சேர்த்து பேசினார் பாருங்க. எப்படி 10 பேர் இருந்தாலும் 3 மணி நேரம் பேசுவார். காரணம் சொல்லுவாரு, இவன் 10 பேர் 100 பேர்ட்ட சொல்லுவான், 100 பேர் 1000 பேர்ட்ட சொல்லுவான், எல்லாரும் வரணும்னு இருக்குப்பாரு. லாரி வச்சு கூட்டிட்டு வரலையே, இப்ப லாரி நிறைய தூக்கி போட்டு இந்த மாநாட்டிலையும் அவன் தான் இருக்கான், அந்த மாநாட்டிலையும் என்னடான்னு கேட்டான். அங்க 100 ரூபா கொடுத்தாங்க, 150 ரூபா கொடுத்தாங்க, நீ 200 கூட இங்கேயும் வர்றேன். வாங்குறவன் ஒண்ணு முட்டாள் இல்ல, இவன் முட்டாள் நினைக்கிறான், அவன் தெளிவா இருக்கிறான். நம்மிடமிருந்து போன படம் நம்மிடம் வருகிறது, பல்வேறு வழிகளில் அவன் வாங்கிக் கொள்ள வேண்டியதான், இவனிடம் வாங்க வேண்டாம். ஜீவா ஒரு காந்தியடிகளின் சீடர். இந்த காமராஜ் என்ன இது ஒரு வித்தியாசம் பாருங்க. காந்தியடிகள் தன் குழந்தைகளை சரியாக கவனிக்கல. தேசத்துக்கு தந்தையா இருந்தார், தன் குழந்தைகளுக்கு தந்தையா இல்ல. தந்தை பெரியாருக்கு குழந்தைகளே இல்ல. ஜீவானந்தத்துக்கு கல்யாணமாய் குழந்தைகள் இருந்து தான் குழந்தை தன் குடும்பம் அவரும் இல்ல. காமராஜருக்கோ மனைவி இல்லை. எல்லாம் காந்தியின் சீடர்கள். இதுல 2 விஷயம். இதே கருத்துடையவர் தான் இந்த ஜீவானந்தம், தந்தை பெரியாருக்கு தான் காமராஜருக்கு. ஆனா அவர் காந்தியை விட்டு விலகல கடைசிவரன். அங்கே அவர் எப்படி ஆளு, முதலமைச்சரா இருக்கிறாரு, கார்ல புறப்படுறாரு, முன்னால சைரன் ஊதிட்டு போலீஸ் ஜீப் போகுது, நின்னுட்டாரு. அவனை நிறுத்த சொல்லு. ஜீப்பை கூப்பிட்டாரு. என்னான்னு, எதுக்கு சங்கு ஊதிட்டு போறேன்னு, நான் செத்தா போயிட்டேன் என்னான்னு. இல்லைங்க முதலமைச்சர் இருக்கான், இல்ல ஒண்ணு வேணான்னு, இந்த காருக்கு பெட்ரோல், டிரைவர், இன்ஸ்பெக்டர், இந்த செலவுல எவன் கொடுக்கறது, மக்கள் வரி பணம்னு ஒவ்வொரு காசும் பார்த்து செலவழிக்கணும். போனி, எனக்கு ஒரு பயமும் கிடையாது, எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை, தனியா போவேன். போ. தனியாக வருகிற நேர்மை அவரிடம் இருந்தது, தனியாக வருவதற்கு நாணயம் அவரிடம் இருந்தது, தனியாக வருவதற்கு உண்மை அவரிடம் இருந்தது. ஆகவே தனியாக வர அச்சம் இல்லை. இப்ப சாமியாருக்கே 12 போலீஸ் பாதுகாப்பு, அவர் தான் நம்ம பாதுகாக்க போறாருன்றோம். நான் கேட்டேன், சாமி உங்களுக்கே 12 போலீஸ் பாதுகாப்பு வருது, நீங்க எப்படி எங்களை பாதுகாப்பீங்கன்னா, இந்த போலீஸை வைத்தே உங்களையும் பாதுகாப்பேன்கிறார் அவர். ஆனா போலீஸ்காரன் என்ன சொல்றான், என்னைக்காவது நான் தான் சுட போறேன் இவனை, எந்த ராத்திரி எங்க போறானே தெரிய மாட்டேங்குது, கண்ட விஷயத்துக்கெல்லாம் பாதுகாவலா நிக்க வேண்டி இருக்குது இவனுக்கு. அவன் டென்ஷனா இருக்கான். இது பெரியாரின் சீடர்கள் சரியாக இருந்திருந்தால் சதுர்வேதியின் முதுகிலே கை வைத்து தள்ளுகிற காவல்துறை ஜெயேந்திர சரஸ்வதி மீது கை வைக்காத காரணம் என்ன? கற்பழிப்பு குற்றங்களுக்கும் கொலை குற்றத்திற்கும் ஆளான ஒரு துறவியை போலீஸ் தொட மறுக்கிறது. போகிற காவல்துறை ஆணையாளர்கள் காலிலே காலணியே இல்லாமல் போய் அவரை வணங்குகிறார்கள், அவளை சாமி சாமி என்கிறார்கள். ஆனால் 4 வேதங்களை முறையாக கட்ட ஆசாரி குலத்திலே, விஸ்வகர்ம குலத்திலே ஒரு சாதாரண சாமானியனாக பிராமணர் அல்லாதவனாக பிறந்த சதுர்வேதி இருக்கிறானே, அவனை முதுகிலே கை வைத்து போலீஸ் தள்ளுகிறது. எங்கே பெரியார்? நான் கேட்டேன் ஒரு போலீஸ்காரன், ஏன்டா அந்த சாமியை தொடமாட்டேங்கிறீங்க? அது தீட்டுங்கிறான். அவருக்கு ஆடான இல்ல, எனக்கு தீட்டியா, இவ்வளவு தப்புன பையில தொட்டு எனக்கு தீட்டு வந்துடக்கூடாதுன்னு. போ போலீஸ் திருச்செந்தூருக்கு வந்திருக்காரு பெரியவர் காமராஜ், டிவியில படுத்திருக்காரு. அவருக்கு தாங்க முடியல, காத்தே இல்லடா, கட்டில தூக்கி கடற்கரையில போடுட்டாரு. முதலமைச்சர் கடற்கரையில கட்டில படுத்து கிடக்கிறாரு. என்ன அங்கயான்னு, ரொம்ப நாள் அப்படித்தான்டா படுத்து கிடந்தேன்றாரு. இப்ப பிறக்கும் போதே ராஜராஜ சோழனுக்கு பிறந்தேன்றானே. பொய்யும் புலையும் அநியாயத்துக்கு சொல்றானுங்களே. அவர் வெளிப்படையா சொல்றாரு, நான் கடற்கரையில கிடந்தவன் தானடா, போய் இந்த பெரிய விஷயம் பண்ற நீ. திருநெல்வேலியில சங்கர் ரெட்டியா இருந்தார், அண்ணனுக்கு தெரியும், நாங்குநேரி எம்எல்ஏ. ரத்னாடா கிருஷ்ணன் ஒரு சினிமாத்திலிருந்து பார்வதினு ஒண்ணு கட்டுறாரு. அப்ப பசுபதி திருநெல்வேலி கலெக்டர். நாளை கழிச்சு காமராஜர் திறக்க போறாரு முதலமைச்சர். கலெக்டர் லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டான், பெயிண்ட் காயில, வயரிங் சரியில்லை, தரமாட்டேன்ட்டான்.
எல்லா அரசியல் கட்சியும் தப்பான 1-2 பேர் இருப்பான்ல அந்த காலத்துல. அதுல ஒருத்தன் போய் கலெக்டர் முதலமைச்சர் காமராஜ் திறக்க வராரு தெரியுமான்னு இருக்கான். அவன் சொல்லிட்டான் கலெக்டரு, நான் நினைச்சா இப்ப கலெக்டர் ராஜினாமா பண்ணிட்டு முதலமைச்சரா வந்துருவேன், உங்க காமராஜ் நினைச்சா கலெக்டரா வர முடியுமாட்டான். என்னது இவர் இறங்கியாச்சு பெரியவர், என்ன தியேட்டர் திறக்கலாமா அப்படிங்கிற. ஐயா அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கல. கொடுக்காட்டானா நான் திறந்து வச்சு போறேன், லைசன்ஸ் கொடுத்த அப்புறம் நடத்திக்கோ. லைசன்ஸ் கொடுக்கலையா அப்படின்லாம் கேட்கல. அப்புறம் அந்த ஐயா என்ன இந்த கலெக்டர் மரியாதைலாம் பேசிட்டான், நீ அவனை மதிச்சியா? இல்லை இப்போ கேட்டேன் ஐயா என்ன சொன்னான்னு. நான் முதலமைச்சர் வரான்னு சொன்னேன். அது ஏன் சொன்னேன்னு, நீ வியாபாரத்துக்கு சினிமா தியேட்டர் கேட்டிருக்க, ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏங்க நான் திறக்க வந்திருக்கேன், அவன்கிட்டயும் போய் அதெல்லாம் சொல்றேன்னு என்ன சொன்னான்? நான் முதலமைச்சர்னு சொன்னேன். அவன் சொன்னான், ஐயா நான் ராஜினாமா விட்டு முதலமைச்சராரு, உங்க தலைவர் காமராஜ் நினைச்சா கலெக்டரா முடியுமான்னு கேட்காயான்னு. சிரிக்கிறாரு 10 நிமிஷம். கேட்டானா ஏண்டா என்ன கேவலப்படுத்திருக்கிறியான்னு. அவன் சொன்னது சரிதானே, நான் கலெக்டரா முடியுமாடா கூமுட்ட போயலங்கிற. கூமுட்ட அவன் கேட்ட சரிதானே. அவர் என்ன பெருமைப்படுறாரு, இந்த ஜனநாயகத்தானடா நாங்கெல்லாம் சிறையில் இருந்தோம், இந்த ஜனநாயகத்திற்கு எவனும் நின்று வெற்றி பெற்று முதலமைச்சராக வர முடியும் என்கிற ஜனநாயகத்திற்கு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் ஐஏஎஸ் வரணும்னு ஆசைப்பட்டான், வந்திருக்கானுங்க, அவன் சொல்றது நியாயம் தானே. இப்ப கலெக்டர் மர்டர் என்னது? இவரு இந்த சண்டாள மரணா காலையில காமராஜ் ஒரு முதலமைச்சர் இருந்த இடத்துல இருந்து மாவட்ட ஆட்சியரை கூட்டு விடலாம், இவரு பங்களாக்கு போயிட்டாரு பாளையங்கோட்டைக்கு. கலெக்டர் எதிர்பார்க்கல. ஒருத்தன் ஓடி போய் சொன்னா சிஎம் வர்றாருன்னு. இவர் கலெக்டர் வெளியே வந்து நிற்கிறார். உள்ள போங்க தம்பி, நான் வர்றேன், உங்களை பார்க்க தான் வர்றேன்னு. நீங்க படிச்ச பிள்ளைகள்னா நேர்மையா நாணயமா இருக்கணும், அதுக்கு தான் நாங்க ஜெயில கிடந்து வெந்தோம், நீங்க தப்பா நடந்துடக்கூடாது, நீங்க நடந்தான் சரி என்ன மாறிடாங்க, திருட்டு பேர் வந்து மிரட்டுவான், அதுக்கெல்லாம் மாறிடக்கூடாது, எனக்கு போன் பண்ணிருங்க, என்ன ஒரு காப்பி கொடுங்க, தம்பி படிக்குதா படிக்க வைங்க, கட்டுமா. முன்னால 100 கார் பின்னால 100 கார், எதுக்குடா போகுதுன்னு ஒண்ணுமே தெரியல. பின்னால 100 களவாணி முன்னால் 100 களவாணின்னு தானே அர்த்தம், திருடம் போறான். நீங்க என்ன முதலமைச்சர் எப்படி மனுஷன்? சென்னையில மாணவர்களை ஒரு கண்டக்டர் அடிச்சு விட்டான், பெரிய ஊர்வலம் கோட்டைக்கு வந்துட்டாங்க, ஒரு முதலமைச்சர் கீழே வந்தார். என்ன யாருனாரு ஒரு கண்டக்டர், அந்த கண்டக்டர் எந்த ரூட்டு கேளு டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. பையங்க பூரா தலைவர் காமராஜ் வாழ்க வாழ்கன்ட்டு போயிட்டான். 1 மணி நேரம் கழிச்சு அந்த கண்டக்டர் வந்து நிற்கிறான் ரூம்ல. எந்த ஊர் கண்ணு? செங்கல்பட்டு. எத்தனை பேர்? 7 பேர். எத்தனை பேர்? நான் தான். என்ன பிள்ளை பள்ளிக்கூடத்து சண்டை போடலாமா? கிறுக்கு. ஐயா டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களாமே. அப்படி சொன்னா தானே அவன் போவான். நீ போய் வேற ரூட்ல வேலை பாருன்னு. இது படிப்பல்ல பெரியவர்களே, அறிவு. படிப்பு வேறு அறிவு வேறு. படிப்பு அறிவை தராது, அறிவு இருக்கணும், படிக்கணும். மற்ற தலைவனா பிரச்சனை உண்டு பண்ணிடுவான். இதே பெரிய சிக்கலாகி பஸ் அவனுக்கு உடைச்சி இவன் உடைச்சி தீய வச்சு கொளுத்தி 10 நிமிஷம். எப்படி தலைவர்? காமராஜர் மெத்த படித்தவரான்னு கேட்டாங்க. சிரிச்சுட்டே சொன்னார் ஒரு மேடையில, நான் எவன்ட்டையும் படிச்சவனே சொல்லலையே, எதுக்கு இதையே சொல்லிட்டு இருக்கானுங்க. நான் சொல்லலைடா, எங்கேயா சொன்ன நான் படிச்சேன்னு, ஏன்டா அதே சொல்றானுங்க சொன்னாரு. இந்த தாமிரபரணி ஆறு எந்த இடத்துல உற்பத்தி ஆகிறது என்று எனக்கு தெரியும், இந்த தாமிரபரணி ஆறு எந்த ஊர்களின் வழியாக ஓடுகிறது என்று எனக்கு தெரியும், இந்த தாமிரபரணி ஆற்றிலே எத்தனை இடங்களில் அணை கட்டி இருக்கிறார் என்று தெரியும், அந்த அணையை கட்டியவர் யார் என்று தெரியும், அதற்கான செலவு எனக்கு தெரியும், அது எந்த வருடத்திலே கட்டப்பட்டது என்று தெரியும், இந்த ஆறு ஓடுகிற பாதையில் எங்கெல்லாம் பாலங்கள் இருக்கின்றன என்று எனக்கு தெரியும், அந்த ஆற்றிலிருந்து எத்தனை குளங்களுக்கு பாசன வசதி பெறப்படுகிறது என்று எனக்கு தெரியும், அந்த குளங்கள் எல்லாம் என்னென்ன வரி ஆயத்தீர்வு என்ன என்று எனக்கு தெரியும், இந்த தாமிரபரணி ஆறு ஓடுகிற பகுதியில் எந்தெந்த பகுதியில் என்ன பொருள் விளைவிக்கப்படுகிறது என்று எனக்கு தெரியும். ஆனா எனக்கு பூகோளம் தெரியாதுன்னு அறிவு. காந்தியடிகளின் சீடர் அவர் தான் இப்படி சொல்ல முடியும். ரொம்ப நகைச்சுவை உணர்வு மிக்கவர் காமராஜ், பல பேருக்கு தெரியாது. பயங்கரமான கிண்டல்காரர். திருப்பூர்ல சத்தார்னு ஒரு புகைப்பட நிறுவனம் இருக்கிறார், வயசாயிட்டு சத்தார், கருப்பா இருப்பார் நல்ல. அவர் இவரை புகைப்படம் எடுக்கிறார். அங்கங்க இருந்து ஒரு 10-20 படம். காமராஜ் அப்படியே நின்றுட்டாரு. இந்தா எதுக்கு எடுக்கிறேன்னு. ஒன்னி எவனாவது பார்க்க போறானா? ஏன்னா அவரும் கருப்பான் இவரும் கருப்பான், இதுக்கு எதுக்கு 10 போ. திருப்பூரே சிரிக்குது. உட்காருனே கிருக்கேன் போட்டோ என்ன போட்டோ எடுக்கிறான் பாரு, அவனு நானும் பாக்குற மாதிரியா இருக்கிறோம். என்ன இப்ப போட்டோவுக்கே போஸ் கொடுக்குறானே, பேனா வச்சு எழுதுன மாதிரி, டெலிபோன் வச்சு பேசுற மாதிரி, நடந்து வர்ற மாதிரி, விளக்கமாத்த கொண்டு அடிக்கிற மாதிரி. என்னங்கடா புகைப்படத்துக்கு அந்த கிண்டல். ஜெமினி கணேசன் சாவித்திரி யுத்த நிதி கொடுக்க வீட்டுக்கு போயிட்டாங்க, திருமணப்புல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த போட்டோக்காரன் சும்மா இருக்கணும்ல, அப்படின்னு இல்லைங்க இப்படி இல்லைங்க. போஸ் கொடுக்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்காங்கிறாரு.
என்ன ஒரு பெரிய செய்திங்க என் வாழ்க்கையில் நான் பட்டது. நான் 68 நகர காங்கிரஸ் செயலாளர் ஆயிட்டேன். அதனால தான் எங்கள் தலைவர்கள் யாருக்குமே என்ன தெரியாது. இப்போ அப்பமே ஆயிட்டேன் மத்தியிலா, இவனுக்கு தெரியாது. அப்போ இவர் தோத்து 6 மாதம் கழித்து பேச வர்றார். அப்போ வேற ஒரு தலைவர் வந்தார். அவரை பற்றி அவரை வந்து சிலப்பதிகாரம் பேசுகிறது, சங்க இலக்கியம் பேசுறலாம். அந்த கட்சிக்காரங்க சொல்லிவிட்டாங்க. எனக்கு ஒரு வேகம். உடனே நான் பையங்களை தயார் பண்ணி உண்மை பேசுகிறது, சத்தியம் பேசுகிறது, நேர்மை பேசுகிறது, நாணயம் பேசுகிறது தலைவர் காமராஜர் பேசுகிறார். ஊருக்குள்ள கூட்டம் போட்டுவிட்டோம். 67 அடி உயர குடிக்கம்பு போட்டு அதில் சீரியல் லைட்டு போட்டு சீரியல் லைட்டு அருந்து உளுந்து மறுநாள் காலையில் ஒரு வராரு. ஒரு முருகன் ஒரு பேர் மேலே ஏறி இரவு கட்டிட்டான். இந்த வந்தே மாதிரிங்கிற கோஷத்துக்கு உண்டான அந்த கோஷம் போட்டு இவர் வந்தவனே கேட்கிறாரு, ஊருக்குள்ள கூட்டம் போட்டு யாருடாங்கிறாரு. இது மாவட்ட தலைவர் தப்பிச்சிட்டாரு விவரமா. இந்த பையன்தான்ட்டார். என்ன உனக்கு அறிவு இருக்கான்னாரு. அவங்க போட்டான், அவன் போடுவான்னு. ஆத்து மணல்ல கூட்டம் போட்டா ஊர் மக்களுக்கு இடைஞ்சலா இருக்காது. எவன் அரசியல் கேட்க நினைக்கிறானோ அவன் மட்டும் வருவான். ஊர் மக்களை இடைஞ்சல் பண்ணலாமா, போக்குவரத்து எல்லாம் பாதிச்சிருப்பேன். என்னடா சின்ன பையில முட்டாப்பு. அப்புறம் இந்த முருகன் ராத்திரி குடி கட்டினால அவனை கொண்டு விட்டோம். வரட்ட ஒரு பொன்னாட போத்தணும்னு என்ன பண்ணான்னு ராத்திரி குடிக்கம்பு வந்து விழுந்துட்டு இவன் தான் விட்டாரு ஒரு அடி அவனுக்கு. நான் ஆத்துக்கே ஓடிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு நிக்கப்பட இருந்தாலும் இவனை பிடிச்சா ஏறின வயல இந்த அடி அடிக்காரு. நம்மள என்ன பண்ணுவாருன்னு சவாரி நிக்கவே இல்லை. நான் விட்டார் செவிட்டோட. அறிவு இருக்கான்னு மேல எழுந்து வந்து செத்தா உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு யாருடா பதில் சொல்றது? ஊரான் விட்டு பிள்ளைகளை கொண்டு அந்த உடலை சடலங்களை படம் போட்டு ஓட்டு கேட்கிற எச்சில் புத்தி படைத்தவனாக தமிழக மக்கள் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக தன் தொண்டனில ஒருவன் இறந்து போனால் அவன் தாய்க்கும் தந்தைக்கும் பதில் சொல்வது யார் என்று கேட்ட தலைவன் அவர் காந்தி சீடன். நான் 2 மணி நேரம் கழிச்சா போனேன் உள்ள. ஆனா சிரிப்பு வந்து அதுக்குள்ள சிரிச்சார். குறுக்கு போய் நான் ஒன்னும் ஏற சொல்ல சரி அவன் ஏறும்போது தடுத்துக்கலாம்ல. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே கூட்டத்தில் கலாட்டா வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க அனுபவம். எழுந்துச்சு போனாருங்க. இந்த ஆம்பளை எல்லாம் அப்படியே இருந்தேன், பொம்பளைகள் போட்டு அப்புறம் போனார். கட்டுப்பட்டது கூட்டம். எனக்கு இந்த காந்திட்ட பெரிய ஆச்சரியம் தெரியுமா? மகாத்மா காந்திட்ட ஒத்த வேட்டி இடுப்புல அந்த கிழவனுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. பெரிய ஒன்னும் சல்மான் கானும் கிடையாது, அந்த ஆள் வந்து ஷாருக் கானும் கிடையாது, அமிதாப் பச்சனும் கிடையாது, குறைஞ்சபட்சம் தனுஷ் கூட கிடையாது. அந்த ஆள் வந்து அந்த காந்தி ஒரு 5000 பேர் கூட்டத்தை அந்த ஒரு கிழவன் பேசி உட்கார்ந்து வச்சிருந்திருக்கான ஒரு சத்தம் இல்லாம. அந்த சக்தி இல்லையா? சௌரி சௌரால ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிட்டாங்க போராட்டத்தில். அதுக்கு என்ன பண்றாரு காந்தியடிகள்? என்ன முதல் குற்றவாளி அதுல சேருங்கிறாரு. ஐயா நீங்க அங்க இல்லையேங்கிறாங்க. நான் அறிவித்த போராட்டத்தில் தானே வன்முறை நடந்தது, அதுக்கு நான் தான் பொறுப்பு. இப்ப அவருக்கும் எங்கள் கட்சிக்கும் தொடர்பே இல்லைன்னு அறிக்கை விட்டுருவான் மறுநாள். சொல்றாரு அதுக்கு பொறுப்பு நான் தானே. அந்த சீடர்ல தான் காமராஜர். நினைச்சு பாருங்க. ஐயா பிஹெச்எல் கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாரு. செக்நாட்டிலேருந்து இந்த விஞ்ஞானிகள்லாம் வந்துட்டான். நம்ம அதிகாரிகள்லாம் நல்லவன் பார்த்தீங்களா? தமிழ்நாடு பூரா சுற்றிட்டு ஒரு இடத்துக்கு இடம் இல்லைன்ட்டான். அவன் செக்கோஸ்லோவாக்கியான் ஆந்திராவுக்கு போறேங்கிறான். காமராஜ் கேட்கிறார், இந்தா ஏன் இடம் இல்லைங்கிறேன்னு. என்ன கேட்கிறான்னு? என்ன இல்லையா ரயில்வே தண்டவாளம் பக்கத்தில் இருக்கணுங்கிறாங்க. அப்புறம் பெரிய காலி, அப்புறம் பக்கத்தில் தண்ணி ஆறு வேணுங்க. அவ்வளோதானே. திருவெரும்பூர் இருக்குல்ல திருச்சியில், அதை காட்டேங்கிறார். அதில் வந்து தான் பிஹெச்எல் இப்போ விற்க போகிறோம். அது வேற விஷயம் வச்சுக்கிட்டுங்களேன். அந்த காமராஜ் கம்பெனி தான் விற்கவே போகிறானுங்க. அது என்ன பண்ணுறது? நம்மெல்லாம் காமராஜ் ஒரிஜினல் கம்பெனி. அதான் இவங்க கட்சி போராட்டிட்டு கிடக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி வித்துறாத லாபத்தில் நடக்கிறதுனால விற்க போகிறோம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நஷ்டத்தில் நடந்தால் நாங்களே வச்சுக்கிடுவோம் ஒழிச்சு கட்டுறதுக்கு. என்ன பண்ண பசியே தெரியாதவன்லாம் பொறுப்பில் வந்திருக்கான். என்ன பண்ணுறது? புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிஹெச்எல் கொண்டு வந்தார். அவருக்கு தெரியுங்க அதிகாரி என்ன பண்ணுவான்னு. ஏன்னா அதிகாரி பூரா வேற செட்டப்ல இருந்து வந்தவனா, இவர் புதுசா முதலமைச்சரா வந்துட்டாரா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட இனத்துல ஒடுக்கப்பட்ட இனத்துல இருந்து வந்துட்டாரா, படிக்காதவரா, இவர் ஏமாத்திலாம் அவன் நினைச்சான். அவர் ஏமாறுறவரா? திருநெல்வேலிக்கு வந்திருக்காரு. அம்பாசமுத்திரத்தில் அரிஜன மக்கள் வந்து சொல்றாங்க, வணக்கம் என்னன்னா எங்களுக்கு ரோடு இல்லையா? ரோடா? சரிண்ணே. ரோடு போடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பான், அவனை கூப்பிடுங்கிறாரு. என்ன அனுபவம் பாருங்க, அறிவு. அந்த இன்ஜினியர் வந்தார், பேரை சொல்ல வேண்டாம், வந்தாரு. ஏதோ ரோடு கேட்கறானே, அது போட முடியாது. யான்னு நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டேன், அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கு தானே உனக்கு சம்பளம் கொடுக்குறோம். போட முடியாது. ஏன் முடியாது? ஐயா அது பஞ்சாயத்து போர்டுக்கு சொந்தம், அவ்வளவுதானே. உனக்கு பிடபிள்யூக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமாக அவ்வளவுதானே. எப்பா அந்த பஞ்சாயத்து போர்டத்தில் திருமலத்தவரை கூப்பிடு, அஜெண்டா ஐடி அங்கேயே எழுதி, அங்கேயே கையெழுத்து போட்டு, அங்கேயே அவன் கிராம முனிசிபல், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், தாசில்தார், கலெக்டர் அவ்வளவு கையெழுத்தையும் போட்டு சொன்னாரு 6 மாசத்துல வருமே ரோடு இருக்கணும். தினமணியில் ஒரு பையன் கார்ட்டூன் போடுறாரு, நல்லா போடுறாரு, அவர் நல்லா போட்டிருக்காரு. எல்லா காரும் இந்தியாவுக்கு வந்துட்டு ரோடு தான் போடணும்ங்கிறான். கார்ட்டூன் படிச்சலாம். மதி நம்ம பிள்ளைலாம் எவ்வளவு அறிவா இருக்கான் ஐயா. எல்லா காரும் வந்துட்டுங்க, உலக கார் பூரா வந்துட்டியா?
ரோடு தான் போடணும், என்ன பண்றதுன்னு. எப்படி தலைவர் காந்திட்ட வளர்ந்தவர் இல்லையா? திண்டுக்கல்ல ஒரு பெரிய இஸ்லாமியர் நூற்பாலை வைக்கணும்னு கேட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டார், இவர் வெங்கட்ராம CS எல்லாரும் சேர்ந்து திண்டுக்கல்ல இருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்துக்குள்ள கொடுத்துட்டாங்க அனுமதி. நான் ஆர் வெங்கட்ராமன் ஒருத்தர் கேட்டேன், என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் உள்ள கொடுத்தீங்கன்னு. அவர் சொல்றாரு, இல்ல காமராஜ் சொன்னாரு, அந்த மில் முதலாளிட்ட சொல்லிட்டாரு, உனக்கு கரண்ட் நாங்க சப்ளை பண்ண முடியாது, நீயே போஸ்ட் நட்டு கரண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. எதுக்குன்னு, அவன் போஸ்ட் நட்டு கரண்ட் எடுத்துருவான்ல, அப்புறம் எல்லா கிராமத்துக்கும் நாங்க அதுல இருந்து கனெக்ஷன் கொடுத்துருவோம். பணக்காரன் பணத்தை எப்படி, இதுக்கு எதுக்கு IAS படிக்கணும்? நிர்வாகம் என்பது இங்க இருக்கணும் மூளையில. நான் காமராஜ்கிட்ட பார்த்தோம், அது நேர்மை நாணயம் ஒழுக்கம் தப்புங்கிறதே கிடையாது. தோத்து போயிட்டாரு, நாங்கெல்லாம் போய் அழுதுகிட்டு இருக்கோம். சிரிக்கிறாரு, என்ன எதுக்கு அழுற, தோத்துடுச்சுன்னு. போன தடவை அவன் தோத்தாமல்ல, உட்ரா டே. நம்ம தோத்துக்கணும் என்ன சிந்தனை, நம்ம தோத்தனால என்ன பெருமை தெரியுமா? நாம் கொண்டு வந்த இந்த ஜனநாயகத்தை, நாம் பெற்றுத்தந்த விடுதலையை கேலி செய்தவர்கள், நாம் கள்ளவாக்குகள் போட்டு வெற்றி பெறுவோம் நம்மை கேலி செய்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால், நேர்மையை நாணயத்தை இந்த விடுதலையும் ஜனநாயகமும் தந்திருக்கிறது. நாம் நேர்மையானவர் என்று உணர்த்தி இருக்கிறோம். நான் தோற்றிருக்கிறேன் என்று தீர்ப்புக்கு தலைவனுங்கிறேன். 6 மாசம் பேசிட்டு முன்னால வெடி கொளுத்தி போய் தீர்ப்புக்கு தலைவனுங்கிறேன். 6 மாசம் ஒரு படையாச்சு விமர்சனம் பண்ணல உள்ள. ஏன் அவன் அடிக்க போற, வெடி போடுறான், போன தடவை நீ போட்டு இல்லைங்கிறாரு. போடுறான், நீ போடாம இருந்து கேளு. தோத்து அழுதுறா, மக்களின் தீர்ப்புக்கு தலைவனுங்கிறேன். 6 மாசம் பேச மாட்டான். எதுக்குன்னா ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஒரு 6 மாசம் அவகாசம் வேணும்னாரு. உடனே விமர்சனம் பண்ணல. ஜெயிச்சா வெற்றி, இல்லைன்னா கள்ள ஓட்டு. நம்ம தலைவன்களை புரியவே இல்லையே. கள்ள ஓட்டிலேயே வெற்றி பெற்று விட்டார்கள். ஓட்டு நல்ல ஓட்டு, இவன் கள்ள. அதுக்கு அது என்ன பண்ணும்? நாட்டில் பல தப்பான செய்தி சொல்றான். கள்ள சாராயம், அது நல்ல சாராயம் தான். குடிச்சவன் சொல்றான் ரொம்ப டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்குங்க. சாராயம் தப்பா? இவன் கள்ளக்காதலனை கொண்ட பெண் கைதுன்னா, கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை கொண்ட பெண் கைதுன்னா. நான் சொன்னேன், அவன் தானே நல்ல காதலன், ஏன் அவளை கைது பண்ணியேன்னு. இல்ல அவன் இவன் சரியா இல்லாதனால நல்ல காதலனோட போயிருக்கா. அப்ப நீதிமன்றத்தில் நான் நீதிபதியா இருந்தா அவளுக்கு விடுதலை தான். சரியா தான் போயிருக்க கண்ணி, இவன் சரியா வச்சுக்கல. உன்னை இது நான் சொல்ல ஸ்டாலின், பாரதி சொல்றான். ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்பழிந்திடாதோ, நாணற்ற வார்த்தை என்றோ, வீட்டை சுட்டால் நலமான குறையும் தான் எரிந்திடாதோ, பேணும் ஒரு ஆண்மகனின் காதலினை வேண்டி என்றோ பெண்மக்கள் கற்பு நிலை பிறழுகின்றார். காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று உலகோர் கதைக்கின்றாரேங்கிறான் பாரதி. ஆம்பளை பேணலன் வைடா, பேன்றவனோட போவா, அது தப்பு இல்லைங்க பாரதி. நம்ம புலவனுக்கு அதை மேடையில சொல்லவே மாட்டோம். ஏன்னா பொம்பளைக்கு விஷயம் தெரிஞ்சிருங்களா, இது தெரியப்படாது. பாத்தீங்களா, கற்புன்னு உடம்பு சம்பந்தப்பட்டது, பின்னால வந்து கற்பனப்படுவது சொத்திரம் பாமை, சொன்ன சொல் மாறாம இருக்கிறது தான் கற்பு. அந்த அளவுகளை வச்சு பார்த்தா பல தலைவனுக்கு கற்பு கிடையாது. பெண்கள் சரியா தான் இருக்காங்க. இவனுக்கு தான், அவருக்கு இலக்கியம் தெரியாதுமா காமராஜுக்கு. எல்லாம் படிப்பார், வெளியே சொல்ல மாட்டார். அவர் அதை பகட்டா சொல்ல தெரியும். நீங்க சேலம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம், சுற்றுப்பயணம் அந்த பெரிய பெரிய ஆட்டம் கூட்டு போய் சாப்பாடு போடுவாங்கல்ல, சாப்பாடுலாம் போடுறான்னு வைக்கிறானுங்க. சேலம் மாவட்டத்தில் வெளியே போகும்போது சொல்றாரு இந்த மாவட்ட தலைவன்ட்ட, என்ன உங்க ஊர்ல எல்லாரும் அரக்கண்ணப்பனா இருக்கான்ட்டு போயிட்டாரு. அவர் பாட்டு போயிட்டாரு. இவன் கிடந்து புலம்புறான். யாரு, வக்கீலுக்கு படிச்சவன். அரக்கண்ணப்பன்னார என்னது? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, கண்ணப்பன் சிவபெருமானுக்கு உணவு படைச்சான், அந்த அன்போட படைச்சான். ஆனா எப்படி படைச்சான்னா, அவருக்கு என்ன பிடிக்கும்னு படைக்கல, இவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை படைச்சிட்டான். ஆனா உங்க ஊர்ல எல்லா பேரும் அவனுக்கு பிடிச்சதானே எனக்கு வச்சான், எனக்கு பிடிச்சேன்னு ஒரு பயிலுமே கேட்கலையே. ஒண்ணு, அதுல ஒரு அரக்கண்ணப்பன். இன்னொரு அரக்கண்ணப்பன் என்ன சொன்னாரு, அந்த கண்ணப்பன் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம சிவபெருமானுக்கு படைச்சான். இவன் எல்லா பயிலும் எதிர்பார்ப்புல இல்லாடா எனக்கு முதலமைச்சர் கூடி சாப்பாடு பட்டான் அரக்கண்ணப்பன். அங்க போறாரு விழுப்புரம் அந்த மாவட்ட பக்கம் போகும்போது, சீனிவாச படாஜி மாவட்ட தலைவர் பூராகவும் கூட போறாரு மந்திரி. ஏன் படையாச்சு, ஏன் உங்க ஊர் பயிலாம் திருன்னு வர தெரியுமா ஊர் பேருன்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு வயல்ல நெல்லு போட்டா விளையுமா கரும்பு போட்டு விளையுமான்னு கேள்வி சொல்லணும், இதெல்லாம் எனக்கு தெரியாங்கிறாரு சீனிவாச படாச்சு. சிரிச்சே சொல்லாரு, இங்க தானப்பா நாவுக்கரசர் வள்ளலார்லாம் பிறந்தாங்க, அதான் திரு சேர்க்கிறான். அவரை படிச்சவனான்னு கேட்டாங்க. நல்லா ஆங்கிலம் தெரியும். எங்க டெம்ப்ளர்னு ஒரு வெள்ளை மேஜர் ஜெனரல் மலையா நாட்டில், மலையா சிங்கப்பூர் மலையா சேர்ந்து இருக்கும்போது அவன் தாங்க அதிகாரி. இவர் அங்க போறாரு. அங்க இருக்கிற வரதராஜ நாயுடு பற்றி என்ன சொல்றாரு, கோடு சூட்லாம் தைச்சு வந்தா தான் பாப்பேங்கிற ஒரு மாட்டேன் போயிட்டாருங்க. காந்தி சீடர் மறந்துறாங்க. லண்டன் வட்ட மேஜ மாநாட்டு காந்தி அப்படி தானே போனாரு. சொன்னால ராஜா பார்க்கணும் அந்த ஆடையெல்லாம் போனா அவர் சொல்லிட்டாரு, நான் இந்திய நாட்டு மக்களின் பிரதிநிதி, இப்படித்தான் வருவாங்க ராஜா சம்மதித்தானான்னு போனோம்.
அதான் ஆண்மை வேணும். இப்ப எல்லாரும் கோட்டு சூட்டு டை கட்டி போட்டோ எடுத்து போட்டோ போட்டுக்கிறானே. கோட்டு சூட்டுக்கு டைக்கு இவனுக்கு என்னையா சம்பந்தம்? தமிழனுக்கு பிறந்தவனுவா? ஒரு ஆசை மனுஷனுக்கு. எது போட்டோ அப்படித்தானே போடுறாங்க, டையெல்லாம் கட்டி போட்டோம். நம்ம தலைவர் தாங்கிறான். என்னடா தமிழ் உடையிலே உங்க தலைவர் இல்லையேன்னு. இல்ல ரொம்ப நாள் ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா இருந்தது நினைவுபடுத்துறாருங்கிறான். அது விவரம் சொல்றான் பாருங்க. ஒரு இது நினைவு காந்தி மாதிரி இவரு. ஆனா காந்தியோட மன்னர் கை உலகத்தில் முதல்ல சூரியனை அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் நீங்க சொன்னீங்களே, அந்த இங்கிலாந்து மன்னன் முதல்ல ஒரு அரை நிர்வாண பக்கிரியின் கையை குளிக்கிறான்னா அந்த சரித்திரத்தை அந்த காந்தி தானே ஏற்படுத்தினாரு. இவர் காமராஜ் அங்க போயிருக்காரு டெம்ப்ளரை பார்க்க. டெம்ப்ளர் இவர்கிட்ட 2 மணி நேரம் பேசுங்க. டெம்ப்ளர் இவர் மட்டும் இங்கிலீஷ் சரியான பேச முடியுமா? அவன்கிட்ட பேசி முடிச்ச வந்தவன் டெம்ப்ளர் சொல்லியிருக்கானா, அவர் ரொம்ப அற்புதமான மனுஷன்டா அவங்க ஆளுன்னு இருக்கான். அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்பான். தெரியும், நல்ல இங்கிலீஷ் தெரியும். சில தலைவனுக்கு இங்கிலீஷ் எழுதி கொடுத்து வாசிக்காம பெரிய துன்பமா இருக்கு. இது உங்களோட லேர்ன் சொன்னாங்க பாத்தீங்களா? லேர்ன் என்னது இங்கிலீஷ் நல்லா பாத்தீங்களா? லேர்ன் பண்றதே எப்படி இருக்கு? லவ் பண்ணணும். எல்ல வந்து லவ்க்கு வச்சுக்கணும். ஏன் அதான லேர்னு. லூட்டுக்குலாம் ஏன்னு வச்சிருக்கான். லூட் ஆங்கிலத்தை ரசிச்சு படிச்சவர் ஒரு சாதாரணமா. அது மட்டுமல்ல, ஹம்ப்ரி வராரு, அமெரிக்க தூதர். அவர்கிட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு தனியா. கேரளாவுக்கு போனா சங்கரோட பேசுவார். அங்க போனா சஞ்சீவ ரெட்டியோட தெலுங்கு தெரியும், சொல்ல மாட்டார் மேடையில் வந்து. பாளையங்குட்டியில் ஒரு பெரிய மாநாடு. எங்க தலைவன் ஒருத்தர் என்ன பண்ணிவிட்டான், எங்கள் தலைவன் காமராஜன் தலை இமயத்தில் இருக்கிறது, கால்கள் குமரியில், கைகள் கடற்கரைன்னா. எல்லாம் மென்டலு. ஏன் மென்டலுங்க இவர் மேடையில இருந்து லூசு போயில. நான் அரக்கனுக்கு பிறந்தவனா? தலை அங்க கால் எங்க? லூசு லூசு. எம்ஏ படிச்சிருக்கேன்னு ஒன்னு பேச விட்டா என்னடா லூசு தனமா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு ஹிண்டு பத்திரிகை எடுத்து கொடுக்காரு. ஹிண்டு பத்திரிகை கொடுத்தால ஒரு செய்தி வந்திருக்கு, இதை சொல்ற படிச்சபையா சிரிக்காரு. தலை இமயத்தில் இருக்கான், அடக்கு இருக்கேன். மகிழ்ச்சி ஆயிடுது அவருக்கு. புகழுகிற பொழுதே எச்சரிக்கையாயிருவார். சொல்லுவார், அவனை கொஞ்சம் கவனிச்சுங்கடா பாரு, எங்களை கூட்டி எதுக்குன்னு. ரொம்ப புகழ்றான், ஏதோ தப்புன்றான் போல தெரியுது, கவனி. புகழுக்கே அடிமையாயிட்டானுங்களே. நம்மையே சில நேரம் ஒரு ஆட்டு ஆட்டிடுறாங்களே. ஐயா தமிழ் கடல்ங்கிறான். அப்பவுமே நான் எச்சரிக்கையாருவேன். ஆகா, ஏதோ கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றான். நம்ம கடலும் கிடையாது, வாய்க்காலும் கிடையாது, விடுங்கடா. படிச்சிட முடியுமா தமிழை மொத்தமா? உங்களுடைய பிறந்து உயர்ந்தோர் தொலைவழங்கி வெங்கொழின் ஞான திருவிழா கட்டு வாங்க ஒரு மின்னைய தனியாளி வெங்கதோடு யானை எது தன்னேரில்லாத தமிழ்ங்கிறான். சங்ககால புலமை. எப்பேற்பட்ட மொழி அது? அதான ஸ்டாலின் மேல எனக்கு பாசம். தமிழுக்கு கலைக்களஞ்சியம் கொண்டு வந்ததே காமராஜரும் பக்தவச்சலம் தானையா. தமிழுக்கு கலைக்களஞ்சியம். தமிழ்நாடு முதல்ல காங்கிரஸ்க்கு பேர் வச்சாங்க, தமிழ்நாடு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? பெரியாரும் ஜீவாவும் காந்தியடிகளை எதிர்த்தது போலவே ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியில தகராறு இருக்கிற பொழுது போன காந்தியடிகள் என்ன பண்ணிட்டாரு, அரிஜன் பத்திரிகையில தேர் இஸ் எ கிளிக் அகைன்ஸ்ட் ராஜாஜின் தமிழ்நாடு காமராஜர் எழுதிட்டாரு. மறந்துடாதீங்க. காந்தியடிகளை எதிர்த்தார் காமராஜர். கிளிக்னு எழுதினத காந்தியடிகளை திரும்ப பெற வைத்த ஒரே தலைவன் தமிழ் தலைவன் காமராஜர் தான். காந்தியடிகளை அந்த வார்த்தையை திரும்ப பெற வச்சார். எப்படி நீங்க கிளிக்னு எழுதலாம்? இல்ல ரெண்டு ரசிக்கணும். நீங்க தலைவன் தான் சொன்னாலும் எதுக்குற காமராஜர், நம்ம தப்பு பண்ணிட்டோம் தொண்டன் சொன்னோனே கேட்டு திருத்துற காந்தி இருக்கா? கல்யாண வீட்டுக்கெல்லாம் தலைவர்களை கூப்பிடாதீங்க. என்னெல்லாம் கல்யாண வீட்டு கூப்பிட்டா நான் வரமாட்டேன்றேன். சாயங்காலம் வர என்ன விட்டுரு. திருமண வீட்டில் கண்டமான பேசுறானு. அந்த பெண்ணின் இடுப்பான், அந்த பெண்ணின் மெலிந்த இடையை பார், அவருடைய இடுப்பான மார்பகங்களை பார், எங்கள் தோழன் கொடுத்து வைத்தவன்கிறார் தலைவர். நல்லா இருக்கா ஸ்டாலின்? அது இல்லைன்னா கல்யாண வீட்டுல போய் இலங்கையின் தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். பொண்ணு பதறா. என்ன கல்யாண வீட்டுல கற்பழிப்புன்றான்? என்னடா துன்பமா இருக்கு. தமிழ் சொல்லியிருக்குதா? நீல விதாரத்தின் நித்தலப்பும் பந்தரங்கள் வானூர் மதியம் சகடனைய வாழத்து சாலியரும் இந்த கையாளை மாமது பார்ப்பான் மறைவழி காட்டிடன்னு சொல்லிட்டு வர இளங்கோடிகள் என்ன சொல்றான்? தீதருகன வாழ்த்திங்கிறான். எடுத்த உடனே தீமை இல்லாம வாழுன்னு வாழ்த்தினாங்கல்ல, அதான் வாழ்க்கையே தீமையா போயிடுதுங்கிறான். நல்லதுதான் சொல்லணும். கல்யாண வீட்டுல பொண்ணு பெரிய மனுஷியானதுக்கு பெரியார் படத்தை வச்சானா எங்க ஊர்ல. அவர் இதெல்லாம் கேலி பண்றவர், இதெல்லாம் தப்புன்னு சொல்ல. அது இயற்கை மாற்றம். இது கேட்டா பெரிய விஷயம் போட்டு தட்டியை வச்சு அதை வச்சு ஒரு 10 குடம் தண்ணி அந்த சின்ன பிள்ளை மேல ஊத்தி ஒரு பட்டுச்சேலை அது மேல கட்டி அந்த புள்ள பதறும். பார்த்திபன் ஒரு படத்தை, அந்த பார்த்திபன் கொஞ்சம் நல்லா காட்டுவான், ஒரு படத்துல காட்டுவான். அதை எந்திரிச்சு போமா நீ போய் விளையாடு, கிறுக்குத்தனம் பண்ணதானுங்கன்றான். அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி. இந்த பார்த்திபன் ஒரு நடிகன் இருக்கிறானே, கொஞ்சம் வித்தியாசமான எண்ணங்கள் தான் இந்த சீதாவோட வாழ்ந்திருக்கலாம், விட்டுட்டான். அது ஒன்றும் தப்பு இல்லை. சீதா வந்து ஆனந்தத்தில் நடிக்கிற பையனோட வாழ்றதுன்னு முடிவு பண்ணிடுது, அதுவும் தப்பு கிடையாது. இப்போ என்ன உங்களுக்கு தோணும், இவ்வளோ தீவன் எப்படி படித்தான்னு நினைக்கிறீங்களா? அதான் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன்.
எனக்கு எல்லா காலையில் தினகரன், தினத்தந்தி, தினமலர், தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து எல்லாம் வந்துடும். குமுத ரிப்போர்ட்டர், ஜூனியர் விகடன் சகலதும் படிப்பேன். நான் படிக்காத பத்திரிகை கிடையாது. எல்லா பத்திரிகையும் ஒரு நல்லது இருக்கும். பையா கவர்ச்சி 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 இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் இலக்கியத்தில் கவர்ச்சி இல்லை? இருக்குது, நம்ம சொல்றது இல்லை. ஆனா கவர்ச்சியை பாண்டவன் பூரா ஜாமியார். நீங்க அதுதான் சங்கடம். இளங்கோவடிகள் துறவி தானே. என்ன ஸ்டாலின் முதலிரவு அவனை மாதிரி எவனும் பாடலையே. மாசரு பொன்னேங்கிறான், வலம்புரி முத்தேங்கிறான், காசரு விரையேங்கிறான், கரும்பே தேனே அரும்பரற்பாவா யாருயிர் மடந்தாய் பெருங்குடி வணிகன் பெருமட மகளை அலையிட. என்னது வணிகன்? பாத்தீங்களா? உள்ள வந்து இன்னொன்னு, இந்த வணிகத்தை சார்ந்துதான் ஓம வரும். சில பேர் வீட்டுக்கரை வச்சு பண்ணிம்பான், வியாபாரம் தான் இருக்கும். நீங்க அவனை இவன் தங்கம் விற்கிறவனா அவளை பார்த்த உடனே மாசரு பொண்ணு. இந்த பிள்ளை தலையை கவர்ந்த பிள்ளைக்கு சிரிப்பு வந்துருச்சு. சிரிச்சு ஏன்னா முதல்ல கனவை வர்ணிக்கிறான், சிரிச்சது இல்ல வலம்புரி முத்தேன்னு. அப்பெல்லாம் பெண் நடந்து வரமாட்டா. இவன் போய் அப்படி அணைச்சு கூட்டு வரான், உச்சந்தலையை மோந்து பார்க்கறான், காசரு விரையேன்னா இந்த அகில்லாம் போட்டு. அப்புறம் கரும்பேன்னா. இதெல்லாம் நான் விளக்க முடியாது. கரும்பை எப்படி சாப்பிடணும் உங்களுக்கு தான் தெரியும். இப்ப அது கூட சாப்பிட முடியாம மிஷின்ல விட்டுலாயா குடிக்கான் எல்லாரும்.